So you can go ahead, sir. Thank you, Paul. Assalamu alaikum, vanakkam, and good evening to all of you. இன்னைக்கு ஹாரிஸ் பாய் வந்து இதை கண்டிப்பாக பேசணும் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்க. ஸோ ஜாலியாக உட்காந்து ரிலாக்ஸாக கேளுங்க, என்ன நடக்குது, சுற்றுச்சூழல் எப்படி கொண்டு போக போகிறோம் அப்படிங்கிறது தான். இனிமேல் இன்னும் எப்படி கொண்டு போக போகிறோம், வாட் இஸ் த வே ஃபார்வர்ட், இது வந்து நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது சில விஷயங்களை உங்ககிட்ட வந்து ரொம்ப சிம்பிள் லாங்குவேஜில் படங்களோட சொல்ல விரும்புகிறேன், கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கிங்க. நான் ஒன்றும் புதுசாக சொல்லி கொடுக்க போகிறது கிடையாது, உங்களுக்கு எல்லாமே தெரியும். கொஞ்சம் வித்தியாசமாக எடுத்து சொல்லி கொடுக்க போகிறேன், ஸோ தட் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி இருக்கும்பொழுது கிளைமேட் சேஞ்ச் அப்படின்ட்டு எல்லாரும் பேசுகிறாங்க. இப்போ நம்ம தலைவர் சேட் சார் கூட பேசும்போது நாங்கள் மியாவாக்கி காடு வைக்க போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. எல்லாமே ஹாரிஸ் வந்து தண்ணியை பற்றி பேசினாரு. எல்லாமே இந்த மாதிரி பேசும்போது ஆண்டவன் புண்ணியத்தில் நீங்க எல்லாம் பேசும்போது ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணல. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ரெஸ்டோரேஷன் அப்படின்னுவாங்க. எதுக்கு எடுத்தாலும் ரெஸ்டோரேஷன், சாயில் ரெஸ்டோரேஷன், வாட்டர் ரெஸ்டோரேஷன் அப்படின்வாங்க. இது கொஞ்சம் தயவு செய்து புரிஞ்சுக்கங்க. ஒரு மனிதர் இருக்கிறாரு, ஏதோ வண்டியில போயிட்டு இருக்கிறாரு, ஆக்சிடென்ட் ஆகி போச்சு, அவருடைய காலை வந்து ஆம்புடேட் பண்ணி எடுத்துடுறாங்க. அவருடைய காலை நாங்க திருப்பி கொடுத்தோம்னா அதுக்கு பேர் தான் ரெஸ்டோரேஷன். கொடுக்க முடியுங்களா? முடியாது. நாங்க என்ன கொடுக்குறோம்? மரக்காலை கொடுக்குறோம். மரக்கால் கொடுத்தா அதுக்கு பேர் ரீஹாபிலிட்டேஷன். சுற்றுச்சூழலை வந்து நாங்க கெடுத்த பிறகு திரும்பி நாங்க ரெஸ்டோர் பண்ண முடியாது. we cannot restore nature. இது மட்டும் தெரிஞ்சுக்கங்க. நாங்க ரீஹாபிலிட் தான் பண்ண முடியும். இயற்கை தானாவே ரெஸ்டோர் பண்ணும். இயற்கையை வந்து மனிதன் ரெஸ்டோர் பண்ண முடியாது. இயற்கை கேன் ரெஸ்டோர் இயற்கை. ஸோ அந்த மாதிரி வந்து ரெண்டு வழியா பண்ணலாம். ஒன்னு மிட்டிகேஷன். இப்போ ஐயா சொன்ன மாதிரி, உங்க பிரசிடென்ட் மிஸ்டர் சேட் சொன்ன மாதிரி, அது வந்து காடு வைக்க போறோம், மியாவாக்கி வைக்க போறோம், அந்த மாதிரி பண்ண போறோம். ரெண்டாவது ஹாரிஸ் பாய் சொன்ன மாதிரி அந்த தண்ணி அதெல்லாம் பார்க்க போறோம் அப்படிங்கிறது வந்து மிட்டிகேஷன். இன்னொன்னு வந்து எக்கேடு கெட்டு போட்டோம் எனக்குன்னா என்ன சொல்றதுதான் அடாப்டேஷன். ஸோ இந்த மாதிரி வரும்போது இன்னைக்கு சுற்றுச்சூழலை பாதிக்கிறது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பல புல்லட்ஸ் இருக்கு. ஒன்னு சாலிட் வேஸ்ட், திடக்கழிவு. ரெண்டாவது எஃப்ளூயன்ஸ். இப்போ காட்டினார் பாருங்க படம், வேஸ்ட் வாட்டர் எல்லாம் வருது அப்படின்ட்டு, அதெல்லாம் எஃப்ளூயன்ஸ். மூணாவது என்க்ரோச்மெண்ட், லேண்டை போய் ஆக்கிரமிப்பு பண்றது. நாலாவது சாயில் யூஸ் பேட்டர்ன், மண்ணை எப்படி உபயோகிக்கிறோம். அஞ்சாவது ஹசார்டஸ் கெமிக்கல்ஸ் எப்படி போய் சேருது. ஆறாவது வாட்டர் மேனேஜ்மெண்ட். இது ஆறையும் நீங்க கவனிக்கணும். இது உருப்படியா நாங்க கவனிக்கல, ஆண்டவன் மேல இருந்து இவர் அனுப்பிட்டாரு. ஒழுங்கா உட்காந்துட்டோம் இப்போ பேசுறதுக்கு, ரைட்? கொஞ்சம் மாத்தி யோசிக்கணும். கொஞ்சம் தயவு செய்து மாத்தி யோசிப்போம். மாத்தி யோசிக்கும் போது தான் இப்போ தம்பி பேசும்போது ஃபெரோஸ் வந்து இன்ட்ரோடக்ஷன்ல சொன்னாரு. நான் அடிக்கடி சொல்றது என்னன்னா, குழந்தைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கும் போது ஸ்கூல்ல கொஞ்சம் சரியா சொல்லி கொடுங்க. ஸ்கூல்லயே வந்து நாங்க தவறா சொல்லி கொடுக்குறோம். ஸ்கூல்லயே நாங்க என்ன சொல்றோம்னா, குழந்தைங்களுக்கு உயிருள்ள பொருள், உயிரற்ற பொருள்னு பிரிச்சு பேசுறோம். நீங்களும் வந்து ஸ்கூல்ல குழந்தைங்களை வீட்டுல சொல்லி கொடுக்கும் பொழுது லிவிங் நான் லிவிங் அப்படின்னு பிரிச்சு தான் பேசுவோம். அப்ப சொல்லும் போதுதான் நாங்க என்ன சொல்றோம், ஏர் காற்று உயிரற்ற பொருள், நாம் உயிருள்ள பொருள் அப்படின்னு சொல்லி தரோம். ஆனா அந்த உயிரற்ற காற்று நம்ம உடம்புல வெளியெடுத்துட்டா நாம் உயிரற்ற பொருளா மாறிடும். நீர் உயிரற்ற பொருள், வாட்டர் நான் லிவிங், வி லிவிங். அந்த நான் லிவிங் வாட்டரை நம்ம உடம்புல இருந்து வெளியெடுத்துட்டா நான் நான் லிவிங்கா மாறிடும். ஸோ லிவிங் நான் லிவிங்கை பிரிச்சே பேச முடியாது. அப்படி வரும்போது அந்த அஞ்சு சேர்த்து நம்ம நாட்டில் வந்து பஞ்சபூதங்கள் அப்படி பேசுறாங்க. டு கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு ஆல் த 5 எலிமெண்ட்ஸ் வரும்போது தான் இதான் நம்மளுடைய சுற்றுச்சூழல் ஈகோசிஸ்டம். இங்க பார்த்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு வந்து நிறைய பட்டாம்பூச்சிகள் எல்லாமே சேர்ந்து வருதுங்க. ரெண்டு முக்கியமான பொருட்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும். ரெண்டு முக்கியம். ஒன்னு ஆற்றல், எனர்ஜி, அது சூரியத்துல இருந்து வந்து அப்படியே போகுதுங்க. இன்னொன்னு வந்து நியூட்ரியன்ஸ் வந்து சைக்கிள் ஆகும். எனர்ஜி ஃப்ளோ ஆகும், நியூட்ரியன்ட் சைக்கிள் ஆகும். அப்படி வரும்போதுதான் ஒரு கேள்வி நான் அடிக்கடி கேட்கறது உண்டு, யார் அதிகமா சாப்பிடுவா? யானை அதிகமா சாப்பிடுமா, நாய் அதிகமா சாப்பிடுமா? இந்த கேள்வி கேட்ட உடனே நிறைய டீச்சர்ஸ் கூட என்ன சொல்லுவாங்கன்னா, இது என்ன சார் பெரிய கேள்வி, இதுல என்ன சார் இருக்கு, யானை தானே சார் பெருசு, யானை தானே சார் அதிகமா சாப்பிடுறோம் அப்படின்னுவாங்க. வரல சவுண்ட் கேக்குதுங்களா? இப்ப நீங்க அந்த மாதிரி எடுத்து பாத்தீங்கன்னா யானையோட வெயிட்
5 டன். நாயுடைய வெயிட் ஒரு 20 கிலோ. யானைக்கு நான் புல்லு வெட்டி போட போறேன். எவ்வளவு புல்லு போடுவேன்? ஒரு 50 கிலோ ஒரு நாளைக்கு. நாய்க்கு வந்து கறி கொடுக்கணும். எவ்வளவு கறி கொடுப்பேன்? 1 கிலோ. எப்போதுமே உணவா இருக்கட்டும், மருந்தா இருக்கட்டும், உடம்பு பாடி வெயிட் எவ்வளவு இருக்கோ அதை பார்த்து தான் சொல்லுவாங்க. அப்போ 5000 கிலோ யானை 50 கிலோ சாப்பிடுதுன்னா 1 கிலோ யானை எவ்வளவு சாப்பிடுது? கணக்கு போட்டு பாருங்க. எவ்வளவு சாப்பிடுது? 10 கிராம் சாப்பிடுது. நாய் பாருங்க, 20 கிலோ வந்து 1 கிலோ சாப்பிடுனா 1 கிலோ நாய் எவ்வளவு சாப்பிடுது அப்படின்னு பாத்தீங்கன்னா எவ்வளவு சாப்பிடுது? 50 கிராம் சாப்பிடுது. யார் அதிகமா சாப்பிடுறா? Are you able to see it now? Yeah, sir. It's clear now. Very good, pa. Thank you, pa. Disable attendance, right? Fine. I'm sorry for the inconvenience. My apologies to all the participants. Sorry from our side too, sir. No, not from your side. Bandwidth வந்து சடனா ஃப்ளக்சுவேட் ஆச்சுன்னா அந்த மாதிரி ஆகும். வேற ஒன்றும் கிடையாதுங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு நாய் வந்து யானையோட அதிகமாக சாப்பிடுது. அதனால தான் நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா ஏன் அந்த மாதிரி சாப்பிடுது யோசிச்சு பார்த்தீங்கன்னா, யானை வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்கு. அது டைரக்டா புல்லு சாப்பிடுது. அந்த புல்லு தான் வந்து எனர்ஜி டைரக்டா சன்ல இருந்து அப்படியே எடுக்குது, சூரியத்துல இருந்து. அதனால யானை குறைச்சலா சாப்பிடுது. ஆனா நாய் வந்து இந்த இடத்துல இருக்கு. அது இன்னொரு உயிரினத்தோட மாமிசத்தை சாப்பிட்றதால அது வந்து ஹஸ் டு ஈட் மோர். அப்படி பார்க்கும்போது தான் நம்ம நாட்டில் நம்ம எல்லாம் வெஜிடேரியனா இருக்கிறோம். நம்ம எல்லாம் வெஜிடேரியன் சொன்னா உங்களுக்கு சிரிப்பு வரும். ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு நான் வெஜிடேரியன் தாலி மீல் வேணும்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? இப்படிதான் வரும். சாதம் அது வெஜிடேரியன் தானே, ரொட்டி வெஜிடேரியன் தானே, கூட்டு வெஜிடேரியன் தானே, சாம்பார் வெஜிடேரியன் தானே, தயிர் வெஜிடேரியன் தானே, ஸ்வீட் வெஜிடேரியன் தானே. ஒரே ஒரு கிண்ணத்துல ஒரு பீஸ் கறி இல்லைன்னா ஒரு மீன் ஒரு இல்லைன்னா ஒரு கறி கோழி இருக்கும். அதனால ப்ரிடாமினன்ட்லி நம்ம நாட்டில் வந்து வெஜிடேரியன் டயட் வந்து ப்ரிடாமினன்ட் ஆகுது. அப்ப இந்த மாதிரி ப்ரிடாமினன்ட் வரதை வந்து நம்ம வந்து மாறக்கூடாது. வர இந்த புது விதமான இந்த கம்பெனிங்க பேருங்க சொல்ல விரும்பல. அப்படி வரும்போது அதில் வந்து வெறும் நான் வெஜிடேரியன் ஃபுட் அப்படின்னு வரும்போது பல பிரச்சனைகள் உருவாகுது. ஈகோ சிஸ்டம்ல பிரச்சனைகள் உருவாகுது. இதுலதான் நீங்க பார்க்கும்போது இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. இது நல்லா புரிஞ்சுக்கிங்க. ஈகோங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே இல்லம், வீடு. ஈகோ என்ற வார்த்தைக்கு அர்த்தமே இல்லம், வீடு. வீட்டை பத்தி நான் படிச்சேன்னா அதுக்கு பேர் வந்து ஈகாலஜி. ஆனா அதே வீட்டை காசு பணம் மதிப்பு போட்டேன்னா அதுக்கு பேர் எக்கானமி. இந்த மாதிரி சூழ்நிலை இன்னைக்கு என்ன ஆகுது? இது ரெண்டுக்குள்ளார, சுற்றுச்சூழலுக்கும் பொருளாதாரத்துக்குள்ளார ஒரு பெரிய போர் நடக்குது. இந்த போர்ல என்ன ஆகுது? ஒண்ணு எரிஞ்சு போகுது. என்ன எரிஞ்சு போகுதுன்னா சுற்றுச்சூழல் எரிஞ்சு போகுது. ஏன்னா எல்லாருமே பொருளாதாரம் வேணுங்கிறாங்க, எல்லாருக்கும் எக்கானமி வேணுங்கிறாங்க. அந்த மாதிரி நிலைமை இல்லை. இன்னொரு பக்கம் பல்லுயிர்னு பார்க்கும்போது நம்ம நாட்டுல அருமையான பல்லுயிர். பயோன்னா லைஃப், டைவர்சிட்டினா வெரைட்டி. இந்த பல்லுயிர்னு பார்க்கும்போது தான் நம்ம நாடு சிறந்த நாடு. நம்ம கிட்ட நிறைய பல்லுயிர் இருக்கு. we are rich in biodiversity. இது பார்க்கும்போது தான் இதெல்லாம் நம்ம நாட்டு. இப்ப நான் என்ன முக்கியமா குழந்தைங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, இதெல்லாம் நம்ம நாட்டுல இருக்கு. காய்கறி எடுத்துக்கிட்டீங்கன்னா பல விதமான காய்கறி. அதுல ஒரு காய்கறி எடுத்தா அதுல பல விதம் இருக்கு. எதுக்காக சொல்றேன்னா கடைசியில போக உங்ககிட்ட பேசுறேன் இதை பத்தி. ரைட்? தக்காளி எடுத்தா பல விதமான தக்காளி. அதுவே வந்து அவரைக்காய் எடுத்தா பல விதமான அவரைக்காய். இவ்வளவு இருக்கு. இருக்கும்போதுதான் அழகான மலர்கள் உண்டு, அழகான பறவைகள் உண்டு, விலங்குகள் உண்டு. இது எல்லாம் நம்ம நாட்டுக்கு சொந்தம். இது நல்லா புரிஞ்சுக்கிங்க. இதெல்லாம் நம்ம நாட்டுக்கு சொந்தம். நீங்களே படிச்சுக்கலாம். இதுல என்ன ஆகுது? வெள்ளைக்காரங்க வரும்போது என்ன பண்றான்னா, ஒன்ன வந்து கவுப்பிங்கிறான், உன்னை பிஜன் பீங்கிறான், உன்னை சிக் பீங்கிறான், உன்னை ஹார்ஸ் கிராங்கிறான். நம்ம மனுஷங்க இப்போ வர ஜென்ரேஷன் என்ன நடக்குதுன்னா, இதெல்லாம் வந்து விலங்கு சாப்பிடணும், நாங்க சாப்பிடக்கூடாதுன்னு. இப்ப பாருங்க, இந்த கவுப்பிங்கிறது வந்து தட்டைப்பயிறு, பட்டாணி இருக்கு, கடலை இருக்கு, கொள்ளு வந்து சாப்பிடாம விட்டோம். ஆனா இன்னைக்கு கொள்ளு ஜூஸா எடுத்து 400 ரூபாய் ஒரு பாட்டில் வச்சு விற்கிறாங்க. முருங்கைக்கீரை சாப்பிடாம விட்டோம். முருங்கைக்கீரையை பவுடர் பண்ணி கேப்சூல போட்டு 1200 ரூபாய் ஒரு பாட்டில். இந்த மாதிரி எப்படி நம்மளுடைய பல்லுயிரை வந்து எப்படி நாங்க பாதிக்க ஆரம்பிக்கிறோம்னு பார்த்துட்டு வரும்போதுதான் இதெல்லாம் நம்ம நாட்டுக்கு சொந்தம். பார்த்து வச்சுக்கிங்க. நீங்க ரெக்கார்டும் பண்றீங்க, ரெக்கார்ட் பண்ணி தயவு செய்து சர்க்குலேட் பண்ணுங்க. இது வந்து இதெல்லாம் நம்ம நாட்டுக்கு சொந்தம். இந்த நாட்டுக்கு வரும்போதுதான் இது நம்ம நாட்டு மாடு. இந்த பாஸ் இண்டிகஸ் வந்து நம்ம நாட்டு மாடு, பாஸ் டாரஸ் வெளிநாட்டு மாடு. இப்போ வந்து வர பாஸ் டாரஸ் இண்டிகஸ், பாஸ் டாரஸ் கூட சொல்றாங்க. நம்ம நாட்டு மாடுக்கு வந்து இந்த மாதிரி மேல ஹம்ப் இருக்கும், வெளிநாட்டு மாடுக்கு இருக்காது. அப்படின்னு பார்க்கும்போதுதான் இது தேசி அப்படின்னு பேசுனேன்னு வைங்க, இது பரதேசி. புரியுதுங்களா? இந்த வித்தியாசம் வரும்போது அடுத்தது கோழி வருதுங்க. இந்த கோழி வரும்போது இந்த கோழியை பாட்டு நாட்டு கோழின்னு சொல்ல ஆரம்பிச்சு, நம்ம ஊர் கோழிய தனியா பேரு சொல்லி நாட்டு கோழின்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டு, எங்கிருந்து வர கோழிய கோழின்னு சொல்ல ஆரம்பிச்சு.
எப்படி நம்மளுடைய அந்த நோக்கம் எப்படி மாறிட்டே வருது பாருங்க. கமர்ஷியலைசேஷன் ஆஃப் ரிசோர்சஸ் அப்படின்னு போகும்போது எதை வந்து நாங்க கோழின்னு சொன்னோமோ அதுக்கு ஒரு பேர் கொடுத்து நாட்டுக்கோழி, எப்படி வந்து விவசாயம் பண்ணோமோ இப்ப அந்த விவசாயத்துக்கு இயற்கை விவசாயம் பேர் கொடுத்துட்டு ரசாயனம் அதுக்கப்புறம் வந்தது வந்து நாங்க விவசாயம் பேச ஆரம்பிச்சிட்டோம். இந்த கோழி கூட நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும், நல்லா புரிஞ்சுக்கணும். சின்ன வயசுல நான் சிறு வயசுல இருக்கும்போது 70 நாள்ல கோழி இந்த மாதிரி அழுமையா நிக்கும். இன்னைக்கு 48 50 நாள்ல காலை விரிச்சுக்கிட்டு நிக்குது. தன்னுடைய வெயிட்டை தன்னால பேர் பண்ண முடியல. ஏன்டா பேர் பண்ண முடியலன்னா ஹார்மோன்ஸ் அவ்வளவு இருக்கு. ஹார்மோன்ஸ் பற்றிய பிரச்சனைகள் கடைசியில போக போக ஸ்லைட்ஸ் காமிக்கிறேன் உங்ககிட்ட. இது மீன். மீனை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கங்க. மீன் அப்படி சொல்லும் போது இது நம்ம உள்ளூர் மீன், இனிப்பு தண்ணியில வளர்க்கிற மீன். இது கட்லாவா இருக்கலாம், ரோகுவா இருக்கலாம், மிருகலா இருக்கலாம். இதெல்லாம் நம்ம கடல் மீன் எல்லாருக்கும் தெரியும். வவாலா இருக்கட்டும், வஞ்சிரமா இருக்கட்டும், ஐலியா இருக்கட்டும், மத்தியா இருக்கட்டும். இவ்வளோ மீன் நம்ம ஊர்ல இருந்தாலும் இன்னைக்கு இந்த மீன் வந்து கடையில வர ஆரம்பிச்சு. நிறைய ஹோட்டல்ல விற்கிறது இந்த கெளுத்தி மீன். ஃபாரின்ல இருந்து இது இறக்குமதி பண்ற இந்த கெளுத்தி மீன். இந்த கெளுத்தி மீனை எடுத்து மேல இருக்கிற தோல் எடுத்துட்டு, எலும்பு எடுத்துட்டு, முள்ளு எடுத்துட்டு, அது இருக்கிற ஃபில்லே அப்படின்னுவாங்க. இந்த ஃபில்லைய ரசாயனம் போட்டு வெள்ளையாக்கி ஐஸ் கட்டி மாதிரி வெளிநாட்டுல இருந்து வருதுங்க. இந்த மீன் வந்து 250 ரூபாய் கிலோவுக்கு விற்கிது நம்ம சென்னையில. நம்ம ஊர் மீன் 500 ரூபாயில இருந்து 700 ரூபாய்க்கு விற்கிது கிலோல. ஸோ நிறைய ரெஸ்டாரண்ட் நீங்க போனீங்கன்னா உங்க ரெஸ்டாரண்ட்ல கொடுக்குற மீன் வேற எதுவுமே கிடையாது. இதை வாங்கி இதை நல்லா அப்படியே கொஞ்சம் இது பண்ணி ஐஸ் போன பிறகு அதை வந்து நல்லா அழகா மேல ரொட்டி எல்லாம் கவர் பண்ணி இந்த மாதிரி அழகா கொண்டு வந்து சர்வ் பண்றாங்க. நீங்க ருசிச்சு சாப்பிடுறீங்க. நான் மீன் சாப்பிட வேண்டாம்னு சொல்லல. நெக்ஸ்ட் டைம் ஹோட்டலுக்கு போனீங்கன்னு வைங்க, மீன் சாப்பிடணும்னு தோணுச்சா ஸ்லைஸ் கேளுங்க, முள்ளு இருக்கிற ஸ்லைஸை பார்த்து கேட்டு சாப்பிடுங்க, இல்ல சின்ன மீன் கேட்டு வச்சு சாப்பிடுங்க. இதெல்லாம் பல பல திங்ஸ் அப்படியே சேஞ்ச் ஆகிட்டே வருது. அப்படி வரும்போது தான் நம்ம வந்து ஒன்று தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி வரும்போது இதான் வந்து இன்டர் ரிலேஷன்ஷிப். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த பறவை இருக்கு. இந்த பறவை வந்து இதுல இருந்து தேன் எடுக்குது மலர்ல இருந்து. அதே நேரத்தில் இந்த வண்டு பறவை கிட்ட லிஃப்ட் கேட்குது, அக்கா அக்கா நான் அடுத்த பறவைக்கு சீக்கிரமா கொண்டு போயேன் அப்படின்னு சொல்லுது. இந்த பறவை இனத்தையே நான் ஒழிச்சிட்டேன்னு வைங்க, ஒரு பறவை இல்லை இனத்தை ஒழிச்சிட்டேன்னா வருங்காலத்துல இந்த செடிகளும் பாதிக்கப்படும், இந்த வண்டுகளும் பாதிக்கப்படும். அப்படின்னு பார்க்கும்போதுதான் இன்னைக்கு இவரை காணும். போக போக இவர் எந்தெந்த செடிகளோட இணைந்திருந்தாலும் அதெல்லாம் போக ஆரம்பிக்கும். எந்தெந்த வண்டுகள் எல்லாம் இதோட சேர்ந்து அதெல்லாம் போக ஆரம்பிக்கும். இப்ப நீங்க மரம் வளர்க்குறீங்கன்னு சொன்னீங்க பாருங்க, மரம் வளர்க்கறது மரம் மட்டும் கிடையாது, பல்லுயிரே வளர்க்க போறீங்க. இதை வந்து நீங்க பாப்புலரைஸ் பண்ணுங்க. மியாவாக்கி ஃபாரஸ்ட் வைக்க போறோம்னு சொல்லாதீங்க. we are going to grow trees. எதுக்குன்னா பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன் சொல்லுங்க. ஹாலிஸ்டிக்கா பேச ஆரம்பிக்கும். இது ரொம்ப நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா சாதாரணமா பாத்தீங்கன்னா பட்டாம்பூச்சி வந்து இந்த மாதிரி போய் தேன் எடுக்கிறது ஒரு சாதாரண விஷயம், நம்ம எல்லாம் பார்த்துருக்கோம். ரொம்ப சாதாரண விஷயம். ஒரு கல்லூரிக்கு போயிருந்தா அங்க எதுவுமே பூ செடி எதுவுமே கிடையாது, கொஞ்சம் சென்னை தாண்டி. அங்க ஐ வாஸ் சர்ப்ரைஸ்ட். என்ன இருந்துச்சுன்னா இந்த பட்டாம்பூச்சி என்ன குடிக்குதுன்னா மா குடிக்குது. இதே நிலைமை போயிட்டு இருந்ததுன்னு வைங்க, வருங்காலத்துல அணில் என்ன சாப்பிடுவாரு? லாலிபாப் சாப்பிடுவாரு. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இதான் மாடு. இப்ப மாட்டை நாங்க எடுத்துக்கிட்டோம்னு வைங்க, ஒரு காலகட்டத்தில் வந்து ஏர் உழுதுக்காக காளை மாடை யூஸ் பண்ணோம், வரட்டி தயாரிச்சோம், எரு தயாரிச்சோம். அதுக்கப்புறம் பயோகேஸ் பிளான்ட் வந்தது. அதுக்கப்புறம் இவர் வந்தாரு. இவர் வந்த உடனே நாங்க என்ன சொன்னோம், மாடெல்லாம் நாங்க தேவையில்ல போடா அப்படின்னு. என்னைக்கு கால்நடைய வேளாண்மையில இருந்து நகர்த்தணுமோ அன்னில இருந்து நம்மளுடைய மண்ணுக்கு அழிவு காலம் ஆரம்பிச்சு. ஏன்னா டிராக்டர் வந்து ஏர் உழ முடியும், ஆனா டிராக்டர் நமக்கு சாணம் கொடுக்காது. டிராக்டர் சாணி போடுமா? போடாது இல்ல. ஏன்னா அது காளை மாட்டு யூஸ் பண்ணி நான் இந்த மாதிரி வந்து ஏர் உழும் போது அந்த மண் என்ன ஆகுது, அப்படியே மேல வருது பாருங்க. மண்ணு மேல வர வர காற்று உள்ளார போகுது. ஆனா இன்னைக்கு ஒரு பெரிய டிராக்டர் நான் ஓட்டும் போது அந்த டயர் இருக்கிறதுல எல்லாம் மண் அப்படியே கம்பேக்ட் ஆகுது. இந்த மண்ணு கம்பேக்ட் ஆக மண்ணுக்குள்ளார இருக்கிற காத்து வெளியே போகுது. மண்ணுக்குள்ளார காத்து வெளியே போகும்போது மண்ணுக்கு உள்ளார இருக்கிற உயிரினங்கள் குறைய ஆரம்பிக்கும். இதெல்லாம் ஒரு கம்ப்ளீட் லிங்க். அப்படியே பார்த்துட்டு வாங்க. ஒரு பக்கம் மரம், இப்ப நீங்க வளர்க்க போறேன்னு சொன்னீங்க. மரம் அப்படின்னு சொல்லும் போது ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கணும், தயவு செய்து புரிஞ்சுக்கீங்க. நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு நாளைக்கு 550 லிட்டர் ஆக்சிஜன் சுவாசிக்கிறோம். ஒவ்வொருத்தரும் ஆவரேஜ் ஒரு நாளைக்கு 550 லிட்டர் ஆக்சிஜன் சுவாசிக்கிறோம். இன்னைக்கு விற்கிற விலை, சிலிண்டர் விலை வந்து 2.25 லிட்டர் ஆக்சிஜன் சிலிண்டர் வந்து 6,500 ரூபாய். நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு நாளைக்கு 13 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஆக்சிஜன் சுவாசிக்கிறோம். 13 லட்சம் ரூபாய் ஆக்சிஜன் ஒவ்வொருத்தரும் சுவாசிக்கிறோம். ஒரு மரம் ஒரு ஆண்டுக்கு
ஆவரேஜா 24 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஆக்சிஜன் நமக்கு கொடுக்குது. அப்ப அந்த மரத்தை நாங்க பாதுகாக்கணுமா இல்லையா? இப்போ நீங்க ஒரு நல்ல ஒரு முயற்சி எடுத்திருக்கிறீங்க உங்க அசோசியேஷன்ல. பள்ளம்பட்டியில வந்து நிறைய வந்து மரம் வளர்க்க போறீங்கன்னு சொல்றீங்க. மியாவாக்கி மட்டும் கிடையாது, வீட்லயும் வளர்க்கலாம், நிறைய பேர் வளர்க்கலாம், மாடி தோட்டம் போடலாம், எல்லாமே பண்ணலாம். இது பாக்குற அத்தனை பேரும் ஒவ்வொருத்தரும், அதான் ஏபிஜே கலாம் சார் அதான் சொன்னார், ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மரம் நட்டா போறோம், நம்ம அழகா வந்து இந்த மாதிரி ஆக்சிஜன் உருவாக்க முடியும் அப்படின்னாரு. ஆனா நம்ம வந்து மரத்தை வந்து இந்த கண்ணோட்டம்லாம் பாக்குறோம், வெட்டினா நமக்கு எவ்வளவு துட்டு கிடைக்கும். நான் உலகம் முழுக்க நான் டிராவல் பண்ணியிருக்கிறேன். எந்த நாட்டிலையும் வந்து ரோடு போடும்போது மரத்தை வெட்ட மாட்டான், மரத்தை வச்சுக்கிட்டு ரோடு போடுவான் பக்கத்துல. நம்ம நாட்டுல தான் ரோடு போடுன்னு சொன்ன உடனே முதல்ல வெட்டுறது யாருன்னா மரத்தை போட வெட்டுறோம். அப்ப மரத்தை நான் வெட்டும் போது என்ன ஆகுது? வானம் பார்த்த பூமியா பாருது. அப்ப மழை வரும்போது அந்த மண் அப்படியே செதுருது. இந்த மேல இருக்கிற மேல் மண் எல்லாம் அப்படியே தண்ணியில போய் சேருது. 1 இன்ச்சு மேல் மண் உருவாகிறதுக்கு கிட்டத்தட்ட 250 இருந்து 400 ஆண்டுகள் ஆகுது. இந்த மண்ணை நீங்க காப்பாற்றணும். இப்ப நீங்க பாறைக்கல்ல தண்ணி போறது காமிச்சிங்க, வருங்காலத்துல மரங்களா இருக்கணும். இந்த மாதிரி மரங்களா மாறணும்னா ஒரு பக்கம் மண்ணை நான் வந்து சரியா பார்க்கணும். அப்போ மண்ணுன்னு சொன்ன உடனே, மண்ணில் தான் என்னுடைய ஆராய்ச்சி நிறைய பண்ணியிருக்கிறேன். இப்போ மண்ணுன்னு சொன்ன உடனே இதையும் என்ன சொல்றாங்கன்னா நான் லிவிங். ஸ்கூல்ல வந்து சொல்லிக் கொடுக்கும் போது நீர், நிலம், காற்று, உயிரற்ற பொருட்கள் எடுத்த உடனே அதான் ஃபர்ஸ்ட். இதுல நிறைய ஆராய்ச்சி பண்ணும்போது பல கட்டுரைகள் எழுதியிருக்கிறேன், பல புத்தகங்கள் எழுதியிருக்கிறேன். இந்த கட்டுரைகள் எழுதும்போது எனக்கு என்ன புரியுதுன்னா, மண்ணுக்கு வந்து உயிர் இருக்கா இல்லையா அப்படின்ட்டு ஒரு மண்புழுவின் கண்ணோட்டத்துல நான் பார்க்கும்போது கண்டிப்பா வந்து மண்ணுக்கு உயிர் இருக்கு அப்படின்னு சொன்னேன். இது சொன்ன உடனே மக்கள் கேட்டாங்க, மண்ணுக்கு உயிர் இருக்குன்னு சொல்றீங்களே, மண்ணுக்கு டைஜஸ்டிவ் சிஸ்டம் இருக்கா, செரிமான அமைப்பு இருக்கா, ஜீரண சக்தி இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. ஐயா, ஒரு நாய் செத்து கிடக்குதுங்க, ரோட்டுக்கு மேல செத்து கிடக்குது. நீங்க அந்த வழியா போறீங்க வரீங்க, 2 நாள் ஆச்சு 3 நாள் ஆச்சு, துர்நாற்றம் வருதா இல்லையா? வருது இல்லைங்களா? ஒரு குழியை வெட்டி நாயை போட்டு புதைச்சிட்டீங்கன்னு வைங்க, நாத்தம் வருதா? வரலையே. ஏன் வரல? உள்ளார என்ன ஆகுது? உள்ளார என்னமோ ஆகுதுங்க. என்னங்க ஆகுது? இல்ல மக்கி போகுதுங்க. யாருங்க மக்க வைக்கிறா? நுண்ணுயிர் மக்க வைக்குது. என்ன மாதிரி நுண்ணுயிருங்க? பாக்டீரியா வந்து டிகம்போஸ் பண்ண வைக்குதுங்க அப்படின்ட்டாங்க. நம்ம குடல்ல யாரு இருக்கிறா? பாக்டீரியா தான் இருக்கு. அப்ப நமக்கு பாக்டீரியா இருந்தா குடல், அப்ப மண்ணுக்கும் லாஜிக்கா குடல் இருக்குன்னு சொல்லலாம்ல. அப்ப லாஜிக்கா பேசும்போது மண்ணுக்கும் குடல் உண்டு. இது சொன்ன உடனே கேட்டாங்க, மண்ணு சுவாசிக்க முடியுமான்னு கேட்டாங்க. எப்படி நம்ம ஆக்சிஜன் எடுத்து கார்பன் டை ஆக்சைடு வெளியே அனுப்புறோமோ, அதே மாதிரி மண்ணுல ஆக்சிஜன் உள்ளார போது கார்பன் டை ஆக்சைடு வெளியே வரும். அப்போ மண்ணுக்கு என்ன தகுதி இருக்கு? சுவாசிக்கிற தகுதி இருக்கு. இது சொன்ன உடனே கேட்டாங்க, மண்ணுக்கு சர்க்குலேட்டரி சிஸ்டம் இருக்கா, சர்க்குலேஷன் இருக்கா, ரத்தோட்ட மாதிரி இருக்கா? ஏன் ஐயா, இப்ப நடந்து போறோம், காலில் அடிபட்டது, டாக்டர் கிட்ட போனோம், டாக்டர் என்ன பண்றாரு? ஒரு மாத்திரை எழுதி தர்றாரு. அந்த மாத்திரைய நான் வாயில போடுவேனா இல்ல காலு கூட்டி விடுவேனா? வாயில தானே ஐயா போடுவேன். இப்போ வாயில போடுற மருந்து கால் வரைக்கும் எப்படி போகுது? ரத்தோட்டம் தானே கொண்டு போகுது. சரி, உங்க வீட்டுல செடி இருக்குல்ல, அட்லீஸ்ட் ஒரு செடியாவது இருக்கும்ல. இப்ப அந்த செடிக்கு தினசரி அந்த செடியை வெளியே இழுத்து வேருக்கு ஊட்டி விடுறீங்க இல்ல இல்ல. மேலேயே நீங்க எரு போடுறீங்க, தண்ணி போடுறீங்க, போடும்போது எப்படி உள்ளார போகுது? ஏன்னா அதுல குழாய்கள் உருவாக்கி இருக்கு. யார் உருவாக்கினா? அதுல வாழ்கின்ற நுண்ணுயிர்களும் உயிரினங்களும் உருவாக்கி இருக்கு. அதனால மண்ணுக்கு என்ன இருக்கு? சர்க்குலேட்டரி சிஸ்டம் இருக்குன்னு சொன்னீங்க. உடனே கேட்டாங்க, மண்ணுக்கு எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் இருக்கா, சிறுநீரகம் இருக்கா? ஐயா, நாங்க டாய்லெட்டுக்கு போறோம் இல்லையா? எதுக்கு போறோம்? உடம்புல யூரியா டெவலப் ஆகுது. இந்த யூரியாவை போய் வெளியே தள்ளணும். ஏன்னா யூரியா ஒரு உப்புத்தன்மை. நீங்க சலைன் சாயில் இல்லைன்னா சோடிக் சாயில், உப்புத்தன்மையான மண்ணை போய் பாத்தீங்கன்னா மண்ணு உப்பு உள்ளார கொண்டு போகாது, கொண்டு வந்து மேல தள்ளும். அப்ப மண்ணுக்கு என்ன இருக்கு? லாஜிக்கா இருக்கா இல்லையா? கழிவு அமைப்பு இருக்கா இல்லையா? இருக்கு. உடனே கேட்டாங்க, ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்ங்கிறோமே அது இருக்கா? இனப்பெருக்கம் பண்ணுமா கேட்டாங்க. ஐயா, இன்னைக்குதான் எல்லாமே டெஸ்ட் பேபி பத்தி நீங்க எல்லாம் படிச்சிருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்பதான் தெருக்கு ஆஸ்பத்திரி வேற போயிட்டாங்க, ஃபெர்டிலிட்டி சென்டர்னு போட்டாங்க இல்லையா? என்னதான் அந்த கருமுட்டியை உருவாக்கினாலும், என்னதான் லேப்ல கருமுட்டியை உருவாக்கினாலும், அந்த கருமுட்டியை கருப்பையில வச்சாதான் வளரும். தாயின் கருப்பையில் வச்சாதானே வளரும். உங்க டிஷ்யூ கல்ச்சர் செடியை எங்க வச்சா வளரும் ஐயா? மண்ணில் வச்சாதானே வளரும். இப்போ மண்ணுக்கு என்ன இருக்கு? ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் இருக்கு. இது வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 10-12 வருஷமா பேசிட்டு வரும்போது சமீபத்தில் ஒருத்தங்க கேட்டாங்க, மண்ணுக்கு மூளை இருக்கான்னு கேட்டாங்க. இது ஒரு பெரிய விஷயம். எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா நான் வந்து கணக்குல ரொம்ப வீக் படிக்கும்போது. பள்ளிக்கூடத்துல என் கணக்கு வாத்தியார் அடிக்கடி சொல்லுவார், வலியுறுத்தல,
உன் மண்டல களிமண் இருக்குன்னு சொல்லுவார். இன்னைக்கு மட்டும் என் ஆசிரியரை பார்த்தேன்னா, பசங்க யாராவது கேட்குறீங்க, சின்ன பிள்ளைங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கிங்க, யாராவது உனக்கு மண்டல மண் இருக்குன்னு சொன்னான்னா தேங்க்யூ ஃபார் த காம்ப்ளிமெண்ட்னு சொல்லு. ஏன்னா மண்ணுக்கு மூளை இருக்கான்னு சிந்திச்சு பார்த்தேன், கண்டிப்பா மண்ணுக்கு மூளை உண்டு. ஒரு குழியை வெட்டி சிறகு சாணம் எது போட்டாலும் மக்க வச்சிடும், எது போட்டாலும் மக்க வச்சிடும். ஏன் நம்மளே கடைசியில போகும்போது மக்க தானே வைக்குது. ஆனா ஒரு விதைய போட்டா வளர வைக்கும். மண்ணுக்கு தெரியும் எதை மக்க வைக்கணும், எதை வளர வைக்கணும். இவ்வளவு இருக்கிற ஒரு அருமையான மண்ணுக்கு மண் வாசனை தேவையா இல்லையா? தேவைதானே. அப்ப மண்ணுக்கு மண் வாசனை உண்டா? உண்டுங்கிறீங்களா? மண்ணுக்கு மண் வாசனை உண்டா இல்லைங்களா? உண்டா? சுத்தமா கிடையாது. மண்ணை எடுத்து வெயில வச்சு 2 நாள் வச்சு காய வச்சு மோந்து பாருங்க, சுத்தமா வாசனை கிடையாது. யாரோ மழை பெஞ்சா வருதுங்கிற மாதிரி சொல்றீங்க போல இருக்கு. டீச்சர் ஸ்கூல்லயே சொல்லி கொடுத்தாங்க, தண்ணிக்கு வாசனை கிடையாது. தண்ணிக்கும் வாசனை கிடையாது, மண்ணுக்கும் வாசனை கிடையாது. ஆனா மண் வாசனை உண்டு. அந்த மண் வாசனைக்கு காரணம் தண்ணியும் கிடையாது, மண்ணும் கிடையாது, மண்ணில் வாழுகின்ற நுண்ணுயிர்கள். அப்ப அந்த மண் வாசனை, அந்த ஆர்கானிக் மேட்டர் வரணும்னா நம்ம நாட்டு மண்ணுக்கு ஆவரேஜ் 2% 5% இருக்கும். ஆனா இன்னைக்கு நம்ம நாட்டுடைய ஆவரேஜ் 0.4%. கேன் பல்லப்பட்டி கேட்கப்ப சேலஞ்ச். நம்ம மண்ணு கண்டிப்பா நாங்க நல்ல மண்ணை மாற்ற விரும்புறோம். மண்ணு நல்லா இருந்தா தாங்க மரம் நல்லா வளரும். சோ மண்ணை நான் எப்படி பாதுகாக்க போறேன், கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிங்க. அப்பதான் மண் வளம்னு பேசுறாங்க. இதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கங்க. மண் வளம், இந்த சாயில் ஃபெர்டிலிட்டி அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்க மண்ணை கொண்டு போய் ஒரு சாம்பிள் அனாலிசிஸ் கொடுங்க. நான் ஒன்றும் தவறா சொல்ல, நீங்க யார்கிட்டே கொண்டு கொடுங்க. அதாவது இந்த சாயில் டெஸ்டிங் லேப், நம்ம அரசுடைய சாயில் டெஸ்டிங் லேப் கொடுங்க, இல்ல நம்ம கிருஷி விஞ்ஞான கேந்திரா கிட்ட கொடுங்க. அவங்க அனலைஸ் பண்ணி ரிப்போர்ட் கொடுப்பாங்க. என்பிகே தழை சத்து, மணி சத்து, சாம்பல் சத்து இவ்வளவு இருக்குன்னு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பிஹெச், இசி, மைக்ரோ நியூட்ரியன்ட்னு கொடுத்துருவாங்க. பட் அதோட கொடுக்க மாட்டாங்க. கீழே ரெக்கமெண்டேஷன் போட்டு ஆட் so much of யூரியா, so much of டிஏபின்னு எழுதுவாங்க. புரியுதுங்களா? சாயில் ஃபெர்டிலிட்டி அப்படியே கொண்டு போய் ஃபெர்டிலைசரோட இணைச்சிட்டாங்க. அதனால நாங்க சாயில் ஃபெர்டிலிட்டி பேச மாட்டோம். இயற்கை விவசாயத்துல சாயில் ஃபெர்டிலிட்டின்னு பேச மாட்டோம். நாங்க என்ன பேசுவோம்? சாயில் ஹெல்த். மண் வளம் கிடையாது, மண் நலம். மண் நலம் இதுதான் முக்கியம். எதுக்கு முக்கியங்கிறது மண்புழு வரும்போது சொல்றேன். மண் நலம். சரி ஐயா, நான் போறேன், நான் என் வயலுக்கு போறேன், என் மண்ணுக்கு போறேன். ஐயா நீங்க எல்லாம் இப்போ மரம் வைக்க போறீங்க. போகும்போது என் மண் நல்லா இருக்கா, நலமா இருக்கா, எப்படிங்க ஐயா எனக்கு தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சுலபங்க. மாடு போயிருக்கோங்க இந்த வழியா, மாடு சாணம் போட்டுரும். இந்த சாணி ஒரு 2 நாள் 3 நாள்ல இந்த மாதிரி வரட்டி மாதிரி மாறிட்டுன்னு வைங்க, காஞ்சி போய். அதுக்கு அர்த்தம் அந்த மண்ணுல தண்ணி இல்லை, நுண்ணுயிர்கள் இல்லை. அதுவே சாணி இந்த மாதிரி அழகா பூத்துன்னு வைங்க, மண்ணுல தண்ணி நல்லா இருக்கு, ரைட், நுண்ணுயிர்கள் உயிரினங்கள் எல்லாமே இருக்கு. ஒரு குச்சி எடுத்து அந்த சாணி அப்படியே நவுத்துங்க, கீழே சுரங்குகள் தெரியும். இந்த வண்டுகள் எல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு மண்புழுக்கள் சாப்பிட்டு அழகா சாணியை பூத்துரும். நீங்க யார்கிட்டையும் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. This becomes an indicator, a soil indicator, an indicator for soil health அப்படின்னு வந்துடும், ரைட்? ஏன்னா இன்னைக்கு நிறைய நியூட்ரியன்ஸ் டெப்ளீட் ஆயிட்டே போகுது. மண்ணில் டெப்ளீட் ஆயிட்டு போச்சுன்னா மேல பழங்கள் வரலாம். நீங்க ரசாயனத்தை போட்டு போட்டு பழத்தை உருவாக்கிடலாம், ஆனா அதுல இருக்கிற நியூட்ரியன்ஸ் நம்ம குழந்தைங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஸோ இன்னைக்கு பெரிய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணி இருக்கிறாங்க ஈகோ ஆர்கானிக்ஸ்ல. சாயில்ல இருக்கிற மினரல் மேட்டர்ஸ், நியூட்ரியன்ஸ் அப்படியே குறைய ஆரம்பிச்சிருக்கு. இந்த உணவு நாங்க என்னதான் கொடுத்தாலும் ஒண்ணுமே லாபத்துக்கு வராது குழந்தைங்களுக்கு. இன்னொரு பக்கம் நம்ம நாட்டுல லட்சக்கணக்கில் நாங்க ரசாயன உரங்களும் பூச்சிக்கொல்லிகளும் யூஸ் பண்றோம். இது நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா நம்ம நாடு ஏஷியா ஃபுல்லா, ஏன்னா நான் மலேசியா, ப்ரூனை எல்லாத்துக்கும் ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்ப அந்த மாதிரி பார்க்கும்பொழுது நீங்க எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா அவர் ப்ரொடக்ஷன் இஸ் இன்க்ரீசிங் அப்படின்னுவாங்க. ஆனா பர் ஹெக்டர், பர் ஏக்கர் அப்படின்னு கணக்கு போட்டீங்கன்னா 2000 இருந்து நம்மளோட ப்ரொடக்ஷன் அப்படியே குறைய ஆரம்பிச்சு. ஒரு காலகட்டத்தில் விவசாயி ஒரு ஏக்கருக்கு 30-32 மூட்டை அறுவடை பண்ணவர் இன்னைக்கு 27-26 மூட்டை அறுவடை பண்றாருங்க. இதான் என் விவசாயி. பூச்சிக்கொல்லியை அப்படியே எதில் எடுக்கிறாரு? கொட்டாங்குச்சியில் எடுக்கிறாரு. இது எடுத்த பிறகு இந்த மாதிரி போட்டு மிக்ஸ் பண்றாரு. மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்ப்ரே பண்றாரு.
கம்பெனிக்காரன் சொல்றான் இந்த மாதிரி முகமூடி போட சொல்லி. நாங்க இருக்கிற இந்த கொரோனா மாஸ்க் போட்டாலே மூச்சு திணறுது. இவ்வளவு முகமூடி போட்டுக்கிட்டு நம்ம விவசாயி வயல்ல வேலை செய்ய முடியுமா? பண்ண முடியாது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, இது அடிக்கிற அவ்வளோ ரசாயனமும் அப்படியே தண்ணியில போயிட்டு உங்களுடைய நிலத்தடி நீரை வந்து மாசுபடுத்துது. என்னுடைய சின்ன வேண்டுகோள், அங்க படிக்கிற கல்லூரி பிள்ளைங்களோ, ஹைஸ்கூல் ஹையர் செகண்டரி பிள்ளைங்களோ, இன்னைக்கு வாட்டர் டெஸ்டிங் கிட் ரொம்ப ஈஸியா கிடைக்குது. ஹாரிஸ் பை சென்னை வரும்போது இங்க பல இன்ஸ்டிடியூட்ஸ்ல வந்து பண்ணி விற்கிறாங்க. 600 ரூபாய், 800 ரூபாய், 1200 ரூபாய். நிலத்தடி நீர் நைட்ரேட் கண்டென்ட் என்ன இருக்குன்னு பாருங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, நிறைய கிராமங்கள்ல இந்த கிணத்து தண்ணி குடிக்கிற குழந்தைங்களுக்கு வயிற்று வலி வருது. அது வந்த உடனே நிறைய அங்க இருக்கிற வைத்தியர் என்ன சொல்லுவாருன்னா, நாக்கு பூச்சி வந்திருக்கும் ஐயா அப்படின்வாங்க. இது நாக்கு பூச்சி கிடையாது, நைட்ரேட் கண்டென்ட் அதிகமாக குழந்தைங்களுக்கு வயிற்று வலி வரும். பிகாஸ் ஆஃப் நைட்ரோஜன் டைஜஸ்டிங் ஃப்ளோரா. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து சால்வ் பண்ணி ஆகணும். இவர் ஒரு விவசாயிங்க, மதனப்பள்ளி கிராமம் போயிருந்தேன். எப்படியெல்லாம் வேடிக்கை நடக்குது கொஞ்சம் தெரிஞ்சுக்க. அதுக்கப்புறம் நான் அனாலிசிஸ்க்கு போறேன். மதனப்பள்ளி போகும்போது இந்த இவருடைய வயலுக்கு போனேன். அருமையான வயல் பாருங்க, எல்லாமே தக்காளி தோட்டம். இந்த பார்டர் இருக்கிற பாருங்க, மஞ்சால பூ தெரியுது, சாமந்தி பூ, நம்ம இது மேரிகோல்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது. ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இவரை பாராட்டினேன். ரொம்ப அழகா இருக்கு தம்பி, நீங்க இதை வச்சிருக்கிறீங்க, பூச்சி வெரைட்டி. ஏன்னா மேரிகோல்டு இஸ் a very very good pest repellent. பூச்சி விரட்டும். யாராவது மாடி தோட்டம் வச்சிருந்தீங்கன்னா, வீட்டுல தோட்டம் வச்சிருந்தீங்கன்னா கூட இந்த பூவும் கூட வைங்க. இதை வச்சீங்கன்னா பூச்சி குறையும். அருமையா இருக்குன்னு சொல்லும் போது அவர் என்னை பார்த்து சிரிச்சாரு. அதை போவ சாமி அப்படின்னாரு. ஏங்க அப்படின்னா, ஐயா இந்த பூ வந்து பக்கத்துல ஒரு கோயில் இருக்கு, நிறைய பணம் தராங்க, அதனால தான் வளர்க்குறேன் அப்படின்னாரு. அப்ப நீ தக்காளிக்கு என்ன தம்பி பண்ற அப்படின்னா, தக்காளிக்கு எண்டோசல்ஃபான் யூஸ் பண்றேன் அப்படிங்கிறார். எண்டோசல்ஃபான் எந்த அளவுக்கு வந்து நம்ம காசர்கோடுல கேரளால கரெக்டா பண்ணது எல்லாருக்கும் தெரியும். தமிழ்நாடுல 2020 வரைக்கும் பர்மிஷனுக்கு, அதுக்கப்புறம் பேன் பண்ண போறாங்க. எந்த அளவுக்கு பேன் ஃபுல்லா ஆக போகுது தெரியாது. மோசமான ஒரு ரசாயன உரம். அவருடைய கையை காமிக்க சொன்ன, அவருடைய கை இந்த நிலைமையில இருக்குங்க. அங்க இருக்கிற மற்ற விவசாயிகள், அவருடைய கைகள், விரல்கள், கால்கள், அங்க வேலை செய்யற பெண்கள், நம்ம வயிறுகள், இதெல்லாம் ஒரு சேலஞ்சா நீங்க எடுக்கணும். இதெல்லாம் மாறணும். நம்ம நாட்டுல பல இது மாறணும். இன்னொரு பக்கம் போனா இந்த மாதிரி போட்டு கொளுத்துறோம் எல்லாம். இது பழக்கம். உங்க ஊரு மட்டும் சொல்ல, நம்ம எங்க போனாலும் பார்க்கலாம். எங்க பார்த்தாலும் போறேன். என்னன்னா சாம்பல் வந்து மண்ணுக்கு நல்லதுங்க அப்படின்னு. சாம்பல் மண்ணுக்கு நல்லதுதான். ஆனா அதுக்குன்ட்டு என்ன போட்டு கொளுத்துறாங்க. அப்ப இது கொளுத்தும் போது என்ன ஆகும், டயாக்சின் எல்லாம் மண்ணுக்குள்ளார போகுது. இது ஒரு ட்ரெயினுங்க, டெய்லி போகுது இந்த ட்ரெயின். பத்திண்டா என்ற ஊர் பஞ்சாப்ல இருந்து, பிகானர் என்ற ஊர் ராஜஸ்தான், 100 விவசாயிகள் கேன்சரோட போறாங்க எவ்ரி டே. இந்த ட்ரெயினுடைய பேரே என்னன்னா கேன்சர் எக்ஸ்பிரஸ். நீங்க கூகுள்ல கேன்சர் எக்ஸ்பிரஸ்னு போடுங்க, உங்களுக்கு தெரியும். அப்ப இதெல்லாம் வளர்ந்துட்டு வருதுங்க. பிரச்சனைகள் வளர்ந்துட்டே போகுது. இந்த பிரச்சனைகள் வளர்ந்துட்டே வரும்போது தான் இது வந்து ஒரு காலகட்டத்தில் நான் பஞ்சாப்ல ஹெல்ப் பண்ணும்போது பார்த்தேன், நிறைய குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இன்னைக்கு திருவான்மையூர்ல இது பண்றாங்க, சென்னையில். ஆஸ்மாட்டிக் ப்ராப்ளம்ஸ் குழந்தைங்களுக்கு. இன்னொரு பக்கம் பார்க்கின்சன். ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒரு ஆளுக்காவது பார்க்கின்சன் வர ஆரம்பிச்சது. இது எங்க போய் அதோடைய வேறு எங்க இருக்குன்னு பார்க்கும்போது, வெளிநாட்டுல பண்ண ஆராய்ச்சிகள் என்ன சொல்லுதுன்னா, நிறைய இந்த பெஸ்டிசைட்ஸ் மூலியமா வர்றதுதான் பார்க்கின்சன்ஸும் எஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வராங்க. இதெல்லாம் கேன்சர் காசிங் கெமிக்கல்ஸ். இதுல சிலதை பேன் பண்ண போறேன் அப்படின்ற சில ரெகுலேஷன்ஸ் இந்த வருஷம் எடுக்க போறேன்னு சொல்லி இருக்கிறாங்க. நாட்டுல எப்போ எடுப்பாங்கன்னு தெரியாது. சரிப்பா, இதெல்லாம் வேண்டாம், நான் கொஞ்சம் பழம் சாப்பிட்டுறேன். பழம் சாப்பிட்டா பழத்துல எல்லாம் கால்சியம் கார்பைடு இருக்கு. கால்சியம் கார்பைடுனா என்னன்னா, இன்னைக்கு அது வந்து ஒரு சைனீஸ் பொடி அப்படின்னுவாங்க. இந்த மாதிரி ஒரு பேக்கெட்டா வரும். இது போட்டுதான் பழத்தை பழுக்க வைக்கிறாங்க. ஒரு வாழை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த 1ஆம் நம்பர்ல இருந்து 15ஆம் நம்பர் வரைக்கும் பழுத்து போவாங்க. இந்த 4ஆம் நம்பர்லயே இந்த மாதிரி புள்ளியெல்லாம் வந்து எடுத்துன்னு வைங்க, அந்த புடி போட்டு பழுக்க வச்சுட்டு இருக்கிறாங்கன்னு அர்த்தம். இந்த ரசாயனம் அசிட்டிலின் என்ற எத்திலீன், இந்த மாதிரி ரசாயன பொருட்கள். நெக்ஸ்ட் டைம் கடைக்கு போயிட்டு ஒரு மஞ்சா வாழைப்பழம் வாங்க போனீங்கன்னா, மஞ்சா வாழை எப்போதுமே ஒரு முனையிலேருந்து அப்படியே பழுதுட்டு போகும். அப்படி இல்லைனாலும் கொஞ்சம் லைட்டா கிரீனா இருக்கும். அதை பாருங்க, கொஞ்சம் லைட்டா கிரீனா இருக்கும். கீழே 2 பக்கமும் நல்லா கிரீனா இருந்து நடுவுல மட்டும் மஞ்சளா இருக்குன்னா அதுக்கு அர்த்தம் எத்திலீன் போட்டிருக்காங்கன்னு அர்த்தம். பார்த்து வாங்கி சாப்பிடுங்க. இன்னொரு பக்கம் குப்பை அப்படிங்கிறாங்க. அறப்போராவது கொஞ்சம் அவங்க ஹாரிஸ் பாய் உங்களுடைய அப்ரோச்சை வந்து நான் எவ்வளோ சொல்லிட்டேன். கார்பரேஷனுக்கு, கவர்மெண்ட்டுக்கு எல்லாம் எவ்வளோ இந்த ஆராய்ச்சி செய்யும் போது உங்க டிபார்ட்மெண்ட் பேரை வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்ல இருந்து ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டை மாத்துங்க. ஏன்னா வேஸ்ட்னு சொல்லும்போது குப்பை, ரிசோர்ஸ்னும் போது மூலப்பொருள்.
குப்பையை நான் எதுக்கே ஹேண்டில் பண்ணணும்னு கேட்பாங்க. மூலப்பொருள்னு சொல்லும் போது யாருமே விரும்பி போய் ஒரு வேலையை பண்ணுவாங்க அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்ணும்போதும் மாற்ற மாட்டேங்கிறாங்க. அப்ப இந்த மாதிரி இருக்கும்போது இது நிறைய வளர்ந்துட்டு வருது. இதுக்கு ஏதாவது ஆன்சர் இருக்கா, இதாவது செய்ய முடியுமான்னு சொன்ன உடனே இது ரொம்ப ஈஸிங்க, இன்சினரேட்டர் போட்டுடலாம் அப்படின்ட்டு ஃபாரின் கண்ட்ரிஸ் இன்வெஸ்ட் பண்ண வராங்க. ஆனா இன்சினரேட்டர் நாங்க போட்டோம்னு வைங்க, நிறைய இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் எல்லாம் வெளியே வரும். சரி, அப்ப இது வேண்டாம், மண்புழு உரம் தயாரிக்கலாமா? கொஞ்சம் புரிஞ்சுக்கிங்க. நான் நிறைய ஸ்லைட்ஸ் உங்ககிட்ட காமிக்க விரும்புறேன். இது வெர்மிடெக். வெர்மிங்கிற வார்த்தை வெர்மஸ்ங்கிற வார்த்தையிலிருந்து தழுவப்பட்டது. வெர்மஸ், VERMES. வெர்மஸ்னா புழு, டெக்னா டெக்னாலஜி, தொழில்நுட்பம். இது ரெண்டையும் சேர்த்து தான் வெர்மிடெக் என்ற பெயர். மண்புழுக்கு என்ன சம்பந்தம் மண்ணுக்கு அப்படின்னு சொல்லும்போது தான், எப்படி நமக்கு உடம்பு சரியில்லைன்னு வைங்க, கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கு, ஒரு வைத்தியர்கிட்ட போறோம். வைத்தியர் என்ன பண்ணுவாரு? ஃபர்ஸ்ட் நாடியை பிடிச்சு பார்ப்பாரு. நாடி நல்லா இருந்துச்சுன்னா உடம்பு நல்லா இருக்குன்னு அர்த்தம். கிளியர் தானே? அதே மாதிரிதான் மண்ணுல மண்புழு இருந்துச்சுன்னா அந்த மண் நல்லா இருக்குன்னு அர்த்தம். இது நான் இன்னைக்கு சொல்லல, அன்னைக்கே மனோன்மணியன் சுந்தரனார் பாடிட்டார். எம்மண் நாயனும் நல்மண்ணாக்கும் நாங்குழுப்புழுவேன்னு பாடிட்டார். ஸோ அந்த மாதிரி ஒரு அருமையான மண்ணை ஆக்குறது யாருன்னா மண்புழுக்கள். மண்புழுக்கள் அப்படின்னு பார்க்கும்போது 3 வகையான புழுக்கள் உண்டு. இதெல்லாம் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே என்னுடைய வெப்சைட்லயும் இருக்கு. அதனால கொஞ்சம் வேகமா போறேன். நீங்க அதுக்கப்புறம் கடைசியில் வேணா வெப்சைட்டை கொண்டு நீங்க பார்க்கலாம். மேல்மட்ட புழுக்கள், இதை எபிஜெய்க் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப சுலபம். ஜெய்க், GEIC, ஜியோ என்கிற வார்த்தையிலிருந்து தழுவப்பட்டது. ஜியோன்னா மண், அர்த், எது வேணா எடுத்துங்க. ஜியாலஜி, ஜியோகிராஃபி. எபினா மேல, மேல்மட்ட புழுக்கள். ரெண்டாவது சுரங்கள் தயாரிக்கிற புழுக்கள், இது அனசிக் அப்படின்னு சொல்லுவோம். அனசிக் மீன்ஸ் இன்டர்மீடியட். மூன்றாவது புழுக்கள் அடிமட்ட புழுக்கள். அடிமட்ட புழுக்கள். ஸோ மேல்மட்ட புழுக்கள், நடுமட்ட புழுக்கள், அடிமட்ட புழுக்கள். இதுல முக்கியமா மேல்மட்ட புழுக்கள் தான் எரு தயாரிக்கும். இதெல்லாம் நம்ம நாட்டு புழுக்கள். மேல்மட்ட புழு, நடுமட்ட புழு, அடிமட்ட புழு. தமிழ்நாட்டில் அதிகமா பார்க்கலாம் நீங்க இந்த புழுக்கள் எல்லாம். ஆனா இங்க இன்னைக்கு நிறைய விவசாயிகள் இந்த புழுவை தான் யூஸ் பண்றாங்க எரு தயாரிக்கிறதுக்கு. இந்த புழுவுடைய பேர் யூட்ரல்லஸ் யூஜினி. இது கூட யூஸ் பண்ணலாம். இதான் புழு செய்யற வேலை. இந்த உணவு புழுவுடைய வாய்க்குள்ளார போகுது. இது பல்லு மாதிரி, இந்த உருண்டைகள் பல்லு மாதிரி. இது உணவு அப்படியே பைட் பண்ணி சூ பண்ணும். இதான் வயிறு மாதிரி, கிராப் அப்படின்னு சொல்லுவோம். இங்க டைஜஷன், அதுக்கப்புறம் குடல்ல போகுது. நிறைய சிறுநீரகம், நெஃப்ரிடியா அப்படின்னு சொல்லுவாங்க. இதான் யூரியா உள்ளார போடுது. இந்த யூரியாவும் கார்பனும் சேர்ந்து வெளியே அனுப்போம். அதனால்தான் மண்புழு வரும். அதனால்தான் மண்புழு வரும் ரொம்ப சிறந்தது அப்படிங்கிறாங்க. இதான் மண்புழுடைய கரு முட்டைகள். இந்த கரு முட்டையிலிருந்து சின்ன புழுக்கள் இந்த மாதிரி வெளியே வரும் மெதுவா. இதை வச்சுதான் மண்புழு உரம் தயாரிக்கிறோம். இது தயாரிக்கிறதுக்கு சிரமமா? ஒன்றும் கிடையாதுங்க. கொஞ்சம் மக்க வச்சுட்டு, எப்படி மக்க வைக்கிறது அப்புறமா சொல்றேன். கொஞ்சம் மக்க வச்சுட்டு அதுல புழு வச்சு மேல வரட்டி வச்சா போறோம். அவ்வளவுதான். இது பாட்டு சாப்பிட்டு எரு தயாரித்தாரு. வரட்டி எங்க ஐயா கிடைக்கும்னு கேக்குறீங்களா? பாருங்க, அமேசானும் பிளிப்கார்ட்டும் வரட்டி விற்கிறான். என்ன விலைக்கு விற்கிறான் பாருங்க. நம்ம 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 கிராமங்களுடைய எக்கானமி எங்க போய் சேருது பாருங்க, யார்கிட்ட போகுது பாருங்க. இந்த மாதிரி ஒரு நிலைமை வரும்போதுதான் இதான் மண்புழு உரம். இந்த மண்புழு உரத்தை எடுக்கிறோம். நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிங்க. நீங்க உங்களுடைய தோட்டத்துக்கு, உங்களுடைய ஃபாரஸ்ட் ரீஜனுக்கு நீங்க இலையெல்லாம் போட்டு எரு தயாரிக்கிறீங்கன்னா, இலை எந்த அளவுக்கு பச்சையா இருக்கோ நைட்ரோஜன் அதிகமா இருக்கும், எந்த அளவுக்கு காஞ்சி இருக்கோ அதுல கார்பன் அதிகமா இருக்கும். ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நீங்க போடலாம். இந்த மாதிரி கீழே சருகு அந்த மாதிரி ஒரு குச்சி மட்டையெல்லாம் போட்டுட்டு அதுக்கு மேல நீங்க கொண்டு இந்த மாதிரி குப்பையை போடுறீங்க. குப்பையை கொஞ்சம் கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி சின்ன சின்ன பீஸா பண்ணி போட்டீங்கன்னா பெட்டர். ஏன்னா குப்பையை மட்டும் எப்படி நான் ஒரு கத்திரிக்காய் இருக்கு இல்லையா, கத்திரிக்காய் சமைக்கும் போது முழுசா போட்டு சமைச்சா டைம் ஆகும் வேகிறதுக்கு, கட் பண்ணி சமைச்சா சீக்கிரமா வேகும். அதே மாதிரிதான் குப்பையும். இது போட்ட பிறகு இதுல நுண்ணுயிர் சேர்க்கணும். அதான் முக்கியம். நுண்ணுயிர் சேர்க்கணும். இதுக்கு ஒரு பெரிய பிசினஸ் எல்லாம் ஓடுது. ஆனா எனக்கு தெரிஞ்சு என் எக்ஸ்பீரியன்ஸ்ல நுண்ணுயிருக்கு பெஸ்ட் மாட்டு சாணம். மாட்டு சாணத்தை எடுத்து தண்ணியில நல்லா மிக்ஸ் பண்ணி டைலூட்டா மிக்ஸ் பண்ணி மேல தெளிச்சு விட்டு
இந்த மாதிரி ஒரு யூனிட் ஒன்று ரெடி பண்ணி லூஸா மேல ஒரு பிளாஸ்டிக் கவரை போட்டு மூடி விட்டீங்கன்னா போறோம். லூஸா போட்டு விட்டுணும், சிவியரா லூஸா. அப்ப என்ன ஆகும்னா உள்ளார நல்ல டெம்பரேச்சர் டெவலப் ஆகும். நல்ல டெம்பரேச்சர் டெவலப் ஆகும்போது தண்ணி அப்படியே ஆவியா மேல போகும். மேல இருந்து வெளியே போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் மேல இந்த இதை போட்டு விட்டோம். அப்ப தண்ணி உள்ளாரே கலெக்ட் ஆயிடும். நைட்ல அதே தண்ணி அப்படியே உள்ளார போகும். இது டெய்லி தண்ணி அப்படியே ஆவியா மேல கீழே போயிட்டு வரும்போது நுண்ணுயிர்கள் அது கூடயே சுத்தி 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 உள்ளார ஒரு 4-5 நாள்ல உங்களுக்கு டெம்பரேச்சர் பயங்கரமா 60-62 வரைக்கும் போயிடும். இது ரொம்ப முக்கியம். எரு தயாரிக்கிறவங்க, நீங்க உங்ககிட்ட வயல் இருந்துச்சுன்னா, உங்ககிட்ட ஃபார்மிங் இருந்துச்சுன்னா இது கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கிங்க. இந்த டெம்பரேச்சர் ரொம்ப முக்கியம். இது எதுக்காக முக்கியம்னா, தேவையற்ற நுண்ணுயிர்கள் அழிஞ்சிடும், தேவையற்ற கிருமிகள் அழிஞ்சிடும், தேவையற்ற விதைகள் அழிஞ்சிடும். இது அழிஞ்ச பிறகு ஒரு 15 நாளைக்கு அப்புறம் அப்படியே திருப்பி போடணும். ஒரு தடவை பெரட்டி போடணும். பெரட்டி போடும்போது உள்ளார இருந்து நிறைய ஆவி வரும், ஸ்டீம் வரும். இன்னொரு 30-40 நாள்ல அப்படியே புஷ்ஷுன்னு இறங்கிடுவாரு. இதை ஆற வச்சு இதுதான் மண்புழுக்கு கொடுக்கணும். நிறைய பேர் பண்ற தப்பு என்னன்னா, எல்லாத்தையும் போட்டுட்டு அதுலயே மண்புழு போட்டுருவீங்க. அப்போ உள்ள இருக்கிற ஹீட்ல மண்புழு எல்லாம் சித்திரம். புரியுதுங்களா? வெரி சிம்பிள் டெக்னாலஜி. இதை எடுத்து அதுக்கப்புறம் நீங்க உங்களுடைய வயலே இருந்துச்சுன்னா நீங்க அப்படியே போடலாம். நீங்க பிசினஸா விற்க விரும்புறீங்கன்னா ஜல்லடை பண்ணா பாக்குறதுக்கு அழகா இருக்கும். வேற ஒண்ணும் கிடையாது, வேற ஒண்ணும் வித்தியாசம் கிடையாது. இதான் வர்மி கம்போஸ்ட். ரொம்ப சிம்பிள். இதான் வர்மி கம்போஸ்ட். ரைட். வீட்டில் கூட நீங்க கம்போஸ்ட் பண்ணலாம். உங்களுடைய யூனிட்ஸ் இருந்ததுன்னா பெரிய இடமா இருக்குன்னு வைங்க, 2 பேரல் வச்சுக்கிங்க, 2 குப்பை தொட்டி வச்சுக்கிங்க. ஒன்றை குப்பையை தயாரிங்க, ஒன்றை மண்புழு வச்சுக்கிங்க. இங்க மக்கி போக போக மண்புழு கொடுங்க, மண்புழு சாப்பிட்டு மண்புழு குப்பையை கொடுக்க போகுது. ஐயா இதெல்லாம் வேண்டாம். நம்ம வீடு நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. இன்னைக்கு ஒரு சின்ன முயற்சி ஆரம்பிக்கலாம். ஒரு சின்ன முயற்சி. இன்னும் நிறைய பேசுறோம், பட் என்னால அதை செய்ய முடியுமா? கொஞ்சம் சிந்திக்க ஆரம்பிங்க. ஒரு 7 இந்த மாதிரி பூந்தொட்டிகள் வாங்கிக்கிங்க. பூந்தொட்டி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. வீட்டில் இருக்கிற டப்பா டகரா எது இருந்தாலும் பரவாயில்ல, கீழே தொலைய போட்டுருங்க. தண்ணி தேங்கி நிற்க கூடாது. தண்ணி தேங்கி நின்னா மக்கி போகாத அழுகி போகும். புரியுதுங்களா? மக்கி போகாத அழுகி போகும், துர்நாற்றம் வரும். அது ஆரம்பிக்கும் போது நான் வெஜிடேரியனை வந்து யூஸ் பண்ணாதீங்க. வெஜிடேரியன் மட்டும் ஃபர்ஸ்ட் போட்டு தெரிஞ்சுக்கங்க எப்படி எரு தயாராகுதுன்னு. இந்த வேஸ்ட், இந்த நம்ம வெங்காயத்தோல், காய்கறி தோல் அதெல்லாம் போட்டு நீங்க பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் எல்லாத்துலயும் தொலை சரியா இருக்குன்னு பார்த்துட்டு கீழே வந்து கருங்கல் கொஞ்சோண்டு போட்டுருங்க. உடைஞ்ச கருங்கல் சின்ன பீஸ் கொஞ்சோண்டு போட்டுருங்க. அதுக்கு மேல முடிஞ்சதுன்னா கொஞ்சம் மணல், இந்த மோட்டார் ரக மணல் கொஞ்சோண்டு போட்டு விட்டுருங்க. போறோம். எல்லாத்துலயும் போட்டாச்சு. ஞாயிற்றுக்கிழமை ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறீங்க. ஞாயிற்றுக்கிழமை வர அந்த காய்கறி தோல் எல்லாம் கட் பண்ணி சின்னதா உள்ளார போட்டுருங்க. போட்ட பிறகு நுண்ணுயிர் சேர்க்கணும். கொஞ்சம் சாணி எடுத்து தண்ணியில கலந்து போட்டுருங்க. ஐயா எனக்கு சாணி எல்லாம் கிடையாது, நமக்கு சாணி கிடைக்காது. நல்ல புளிச்ச தயிர். தயிர் வந்து டேபிளுக்கு மேல ஒரு 4-5 நாள் வச்சிட்டீங்கன்னு வைங்க, மேல மஞ்சளா மாறிடும். அதுல நிறைய நல்ல நுண்ணுயிர்கள் வந்துடும். லாக்டோபாசிலஸ், ஸ்ட்ரெப்டோகாக்கை எல்லாம் வந்துடும். அதை தண்ணியில கரைச்சி அப்படியே மேல கொஞ்சோண்டு தெளிச்சு விட்டுருங்க. போட்டாச்சா? கொஞ்சம் மண்ணு ஒரு கை எடுத்து அப்படியே தள்ளி விட்டுருங்க. ஞாயிற்றுக்கிழமை ஓவர். திங்களுக்கு அதே மாதிரி செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி அந்தந்த நாளைக்கு அந்தந்த தொட்டில். கடைசியில் திரும்பி நீங்க ஞாயிற்றுக்கிழமை வர போறீங்க. 7 நாள் ஆச்சு. பாதி மக்கி போயிடும். பாதி மக்கிடும். ஒரு மாசத்துக்கு ஆவரேஜ் 4 தடவை போட போறீங்க. 4 தடவை போட்ட பிறகு ஒரு குச்சி ஒன்று எடுங்க. ஒரு குச்சி எடுத்து அந்த ஞாயிற்றுக்கிழமை தொட்டியை கொஞ்சம் அப்படியே உள்ளார பரட்டி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கல் இல்லை, வெறும் மேலே போட்டுருங்களா, அதை மட்டும் மிக்ஸ் பண்ணுங்க. அதே மாதிரி மண்டே அதுவும் 4 டைம்ஸ் போட்ட பிறகு ஒரு மிக்ஸ். ஒரு சாதாரண சிறிய குடும்பத்துக்கு எல்லா தொட்டியும் ஃபுல்லா ஆறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 மாதங்கள்ல இருந்து 4 மாதங்கள் ஆகும். எல்லாம் ஃபுல்லாகி போச்சு. எல்லாம் ஃபுல்லான பிறகு ஒரு தடவை நல்லா பெரட்டி விட்டு கொஞ்சம் தண்ணியை தெளிச்சு இன்னொரு 10-15 நாள் விட்டுருங்க. இப்ப அந்த தொட்டியில் என்ன இருக்கு? மண் இருக்கு, எரு இருக்கு, நுண்ணுயிர் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஒன்ல வெண்டைக்காய் விதை, ஒன்ல கத்திரிக்காய் விதை, ஒன்ல கீரை விதை. அருமையான இயற்கை தோட்டம் வீட்லயே ரெடி. ஐயா சிம்பிளஸ்ட் மெக்கானிசம். இல்ல சார் எனக்கு இடம் இருக்கு, மண் இருக்கு, அதுல ஏதாவது செய்ய முடியுமா? தொட்டி தான் வேணுமா? தேவையில்லை. மண்ணுல வந்து ஒரு 3 அடி, தயவு செய்து ஐயா நீங்க வந்து ஒரு மட்டப்பலையை கொண்டு போவாதீங்க. ரஃபா 3 அடி. இந்த 3 அடி அப்படியே வட்டமா அப்படியே வரைஞ்சிடுங்க மண்ணில். ஒரு 1.5 அடி சென்டர். இந்த ஃப்ரையிங் பேன்னு சொல்லுவாங்க இல்லையா, வறுக்கிற அந்த கடாய்,
அந்த பேட்டர்ன்ல அப்படியே மண்ணை வெளியெடுங்க. மண்ணை வெளியெடுத்தீங்கன்னா மண் இந்த மாதிரி மாறும். அது எடுக்கிற மண்ணெல்லாம் அப்படியே பக்கத்து போடுங்க. அப்படியே இதுல நடுவுல மண்ணில் மட்டும் கொஞ்சோண்டு நீங்க முடிஞ்சா சாணம் இல்லைன்னா ஒரு வரட்டி வச்சீங்கன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா நுண்ணுயிரை உடனே அங்க வளர ஆரம்பிச்சிடும். ஒரு 10-15 நாளைக்கு அப்புறம் உங்களுடைய வீட்டில் இருக்கிற காய்கறி தோல் அதெல்லாம் கொண்டு வந்து இதுல போடுங்க. இது மக்க ஆரம்பிக்கும். இன்னொரு 20-25 நாளைக்கு அப்புறம் இந்த மஞ்சா ஏரோ காமிக்குது பாருங்க உள்பக்கம். இந்த உள்பக்கம் வந்து கீரை, கொத்தமல்லி, புதினா. இந்த வெளிப்பக்கம் பச்சை ஏரோ இருக்கு இல்லையா, அங்க தக்காளி, கத்திரிக்காய், வெண்டைக்காய். ஒரு பக்கம் நீங்க ஆர்கானிக் மேட்டரை கம்போஸ்ட் பண்றீங்க, இன்னொரு பக்கம் காய்கறி அறுவடை பண்றீங்க. உங்களுடைய சொசைட்டி மூலியமாக பல ஏழை குடும்பங்களுக்கு இது ஒரு ப்ராஜெக்டாவே நீங்க சொல்லிக் கொடுக்கும் பொழுது தயவு செய்து வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்னு சொல்லி கொடுக்காதீங்க. நியூட்ரிஷன் கார்டன். உங்களுடைய குழந்தைங்களுக்கு நல்ல உணவு சேரணும், அதனால காய்கறி வளர்க்க கத்துக் கொடுக்குறோம். அதுக்கு மூலப்பொருள் உங்க வீட்லயே இருக்கு. உடனே தண்ணி இல்லைன்னு அதுக்கு ஒரு வழி இருக்கு, அது கடைசியா சொல்றேன். இப்படிதாங்க சொல்லி தரோம் நாங்க. பல இடங்களை சொல்லிக் கொடுக்கும்போது நீங்களே வந்து ஒரு செட்டப் பண்ணி ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன், இப்போ மியாவாக்கி ஒரு இடத்துல பண்ண போறீங்கன்னு சொன்னீங்க இல்லையா, அங்கேயே ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் யூனிட் மாதிரி ஆரம்பிங்க. தயவு செய்து ஆரம்பிங்க. இது நிறைய இப்போ வந்து இது வந்து நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு பண்றோம். இது ஆக்சுவலா சொல்ல போனேன்னா உங்ககிட்ட இந்த இன்னைக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய காஃபி டேபிள் புக்ல கம்போஸ்டிங் இருக்கிற படங்கள் இந்த படங்கள் தான். இதெல்லாம் தமிழ்நாட்டில் நடக்குது, குஜராத் மாடல் கிடையாது, தமிழ்நாட்டு மாடல் தான். நல்லா புரிஞ்சுக்கிங்க. மண்புழு உரம் தயாரிக்கிறவங்களுக்கு ஒரே ஒரு வார்னிங். இந்த புழு திடீர்னு வந்துச்சுன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த புழு இந்த மாதிரி இருக்கும். இவர் வந்தாருன்னா இவரை பிடிச்சி உப்பு தண்ணியில போட்டுருங்க. வேற ஒண்ணும் பண்ண வேண்டாம். இவரை பிடிச்சி அப்படியே உப்பு தண்ணியில போட்டுருங்க. ஏன்னா இவர் வந்து மண்புழு கடிச்சு சாப்பிடுவாரு. ரெண்டாவது, எந்த ஒரு உரம் தயாரிச்சாலும், எந்த ஒரு எரு தயாரிச்சாலும், சாணியா உரமா இருக்கட்டும் அல்லது எந்த உரமா இருக்கட்டும், உரம் தயாரிச்சீங்கன்னா இவர் வருவாரு. இவர் வந்தாருன்னா இவரை பிடிச்சி கோழிக்கு கொடுத்துருங்க. கூட கோழி வளர்த்துருங்க. கோழி அருமையா சாப்பிடுங்க. கோழிக்கு இது பிரியாணி. இது விட்டீங்கன்னா அப்படியே விட்டுட்டீங்கன்னா இப்படி வளர்ந்துருவாரு. இது தென்னை மரத்தை பாதிக்கும். இது தென்னை மரத்தை பாதிக்கும். அதனால தயவு செய்து எரு தயாரிக்கிறவங்க, உரம் தயாரிக்கிறவங்க தென்னை மரம் கூட வச்சிருந்தீங்கன்னா உரம் தயாரிக்கும் போது இவர் வந்தாருன்னா எடுத்து நீங்க தயவு செய்து வந்து காக்காவுக்கு போட்டுருங்க, இல்லை கோழிக்கு கொடுத்துருங்க. கோழி ரொம்ப அருமையா சாப்பிட்றோம். இல்லைன்னா அது இந்த மாதிரி வளர்ந்துரும், ரைனோசரஸ் பீட்டில். அப்படி இல்லை ஒரு 2-3 மாடு வச்சிருந்தீங்கன்னு வைங்க, நீங்க காய்கறி எல்லாம் இருக்கு உங்ககிட்ட, வேஸ்ட் எல்லாம் மார்க்கெட் வச்சிருக்கிறீங்க, காய்கறி கொண்டு போய் மாட்டு கொடுங்க. மாடு 24 மணி நேரத்துல சாணி கொடுத்துரும். இந்த சாணி எடுத்து நாங்க எரு தயாரிச்சோம். இதெல்லாம் ஆல்டர்னேட்டிவ் சொல்லுங்க. தயவு செய்து ஞாபகம். எதுக்காக சொல்ல வரேன் ஐயா, கொஞ்சம் புரிஞ்சுக்கிங்க. நீங்க எல்லாரும் இந்த கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாரும் சேர்ந்து இங்க இருக்கிற அத்தனை பார்ட்டிசிபென்ட்ஸும் வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு பிக்னிக் போறீங்க. அங்க ஒரு குளம் இருக்கு. அந்த குளத்தாண்ட போய் உட்காந்து விளையாடிட்டு இருக்கிறீங்க. உங்ககிட்ட ஐஸ் பெட்டி கிடையாது, ஐஸ் கிடையாது. ஆனா சமைச்சு சாப்பிட்றதுக்கு எல்லா பொருளும் இருக்கு. அங்க ஒரு மீன் பாக்குறீங்க. இந்த மீனை எடுத்துட்டு 3 நாளைக்கு அப்புறம் வீட்டுக்கு போகணும். 3 நாளைக்கு அப்புறம் வீட்டுக்கு போகணும் டிசைட் பண்றீங்க. இந்த மீனை பிடிக்கிறீங்க, மீன் செத்து போச்சு. என்ன பண்ணுவீங்க? மீன் செத்து போச்சு, என்ன பண்ணுவீங்க? கொண்டு போனோம் 3 நாளைக்கு அப்புறம். ஐஸ் இல்ல, ஐஸ் பெட்டி இல்ல. மண்ணில் புதைச்சு வைக்கலாமா? அழுகி போயிடும். தண்ணியில போட்டு வைக்கலாமா? அழுகி போயிடும். என்ன போடுவேன்? உப்பு போடுவேன். உப்பு போட்டா அழுகி போகாது. மீன் என்னவா மாறும்? கருவாடா மாறும். உப்பு போட்டா அது கரியா இருந்தா உப்பு கண்டமா மாறும், இது கருவாடா மாறும். கரெக்ட் தானே? அதே மாதிரிதான் மண்ணை உயிருள்ள பொருள்னு சொன்னேன் இல்லையா, அதுல நைட்ரேட் வந்து நைட்ரோஜனுடைய உப்பு, பாஸ்பேட் பாஸ்பரஸ் உடைய உப்பு, பொட்டாசியம் உடைய உப்பு, இந்த 3 உப்பு போய் கொட்டும் போது என் மண் என்னவா மாறுது? கருவாடா மாறும். ரெண்டாவது பக்கம், நான் சாப்பிடும்போது என் சாப்பாட்டுல உப்பு அதிகமா இருக்கு. சாப்பிடும்போது சாப்பாட்டுல உப்பு அதிகமா இருக்கு. உப்பு அதிகமா இருக்குன்னு உடனே என்ன கேக்குது மனசு? தண்ணி கேட்கும். அதேதான் ஐயா, மண்ணை வந்து சாயில் மேனேஜ்மெண்ட் சொல்றோம், வாட்டர் மேனேஜ்மெண்ட் தனியா பேசுறோம். எது வரைக்கும் நாங்க ரசாயனத்தை கொட்டிட்டே இருப்போமோ மண்ணில், மண் என்ன கேட்கும்? தண்ணியை கேட்கும். அப்ப என்ன ஆகுது? ரசாயன மண்ணில், இதெல்லாம் நான் வந்து பேஷனா பேசல, இதெல்லாம் கம்ப்ளீட் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்போ ரசாயனத்தை போடப்பட என் மண்ணு காயம். ஆனா நீங்க எரு போடும்போது மண் அப்படியே தண்ணி பிடிச்சு.
இதுதான் முக்கியம். அதனாலதான் மியாவாக்கியில வந்து ஆர்கானிக் மேட்டர் யூஸ் பண்றாங்க. அது இங்க நிறைய பேருக்கு வந்து ஸ்டார்டிங்ல வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கிறேன். இன்னொன்னு நல்லா தெரிஞ்சுக்கணும். இது வந்து நீங்க வீட்டுல வாங்குற காய்கறிகள் கொஞ்சம் தயவு செய்து கொஞ்சம் புரிஞ்சுக்கணுமா. பெண்களுக்கு கண்டிப்பா தெரியும் எடிமா என்னன்னு தெரியும். முக்கியமா வந்து கர்ப்பமா இருக்கும்போது கை கால் வீங்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. எதுக்கு வீங்குதுன்னா எடிமா வீக்கம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. வீக்கம் எதுக்கு வருது? உப்பு போய் தங்கிடும். அதனாலதான் ஆல்புமின் டெஸ்ட் பண்ண சொல்லுவார் டாக்டர். ரைட்? உப்பு போய் தங்கிட்டுன்னு வைங்க. உப்பு எங்க தங்குதோ அங்க தண்ணி வந்து தங்கும். அப்ப பாக்குறதுக்கு எந்த கை அழகா இருக்கும்? நார்மல் கையோட எடிமா இருக்கிற கை தான் அழகா இருக்கும். வீக்கமுள்ள கை தான் அழகா இருக்கும். ஏன்னா தக்காளி மாதிரி செவப்பா இருக்கும். உருளைக்கிழங்கு மாதிரி கெட்டியா இருக்கும். பாக்குறதுக்கு அழகா இருக்கும் இல்லையா? அதேதாம்மா காய்கறிகளும். ரசாயனத்தை போட்டு போட்டு வளர்க்குற காய்கறியில உப்பு போய் தங்கிட்டு, உப்பு இருக்கிறதால தண்ணி வந்து அங்க தங்கும் போது காய்கறி பாக்குறதுக்கு பீர்க்கங்கால அப்படி ஜொலிக்கும். ஆனா சாதாரணமா வளர்க்கும் போது, இயற்கையா வளர்க்கும் போது பார்க்கறதுக்கு அழகா இருக்காது. ஆனா அதுல நிறைய சத்து இருக்கு. இந்த காய்கறியில தண்ணி இருக்கு. இதான் வித்தியாசம். கொஞ்சம் பார்த்து வாங்க. 2வது, நிறைய பேர்கிட்ட இப்ப நீங்க மியாவாக்கியெல்லாம் பண்ண போறீங்க. கொஞ்சம் தயவு செய்து புரிஞ்சுக்கங்க ஐயா. தயவு செய்து புரிஞ்சுக்கங்க. மழை பெய்யுது, நான் கொடை பிடிக்கிறேன். மழை பெய்யுது, கொடை பிடிக்கிறேன். தண்ணி எங்க விழும்? தலைமையில விழும்? இல்ல, என்ன சுத்தி விழும். ஐயா கிட்ட கொடை இல்ல, ஒரு பெரிய மரம் இருக்கு. மரத்துடைய நிழல்ல போய் கொஞ்ச நேரம் நிக்கிறேன். என் தலையில விழுது. 1-2 சொட்டு வேணா விழும். பட் மீதி எங்க விழுது? மரத்தை சுத்தி விழுது. மரத்தை சுத்தி எதுக்கே விழணும் தண்ணி? எதுக்கு விழணும்? ஆண்டவன், இயற்கை, பிக் டீச்சர் இல்லையா? ஏன் தண்ணி அங்க விழுதுன்னா, குடிக்கிற வேர் அங்க இருக்கு. அப்ப நான் மரத்துக்கு தண்ணி எங்க ஊத்தணும்? எங்க இலைகள் முடியுதோ அங்க ஊத்தணும். அது இல்லாம நான் போயிட்டு கிட்ட ஊத்திட்டு இந்த மாதிரி போட்டுட்டு வரலன்னா நம்ம சாப்பிடுறது இந்த வழிதானே. புரியுதுங்களா? அப்ப நிறைய நம்ம ஆட்டிடியூட்ஸ். அப்போ விவசாயிகள் மரங்கள் வளர்க்குறீங்கன்னு வைங்க, அவங்களுக்கு என்ன சொல்லி தரோம்னா, தனியா ஒவ்வொரு மரத்துக்கு பண்றது பதிலா இந்த மாதிரி இருக்கிற கெனோப்பி லெவல்ல டைரக்டா அப்படியே போடுங்க. ரொம்ப சிம்பிள். நிறைய பண்ணுங்க. மாடி தோட்டம். மாடி தோட்டம்னு சொன்ன உடனே வீட்டுல வந்து சில பெரியவங்க இருப்பாங்க. அவங்க உடனே சொல்லுவாங்க, பழையதெல்லாம் வேண்டாம். இது எல்லா வீட்லயும் ஒரு காமன் எக்ஸ்பிரஷன். பழையதெல்லாம் வேண்டாம் அப்படின்னுவாங்க. அதாவது இந்த கடைசி செவர் இருக்கு பாருங்க. இந்த கடைசி செவருக்கு பேர் வந்து லோட் பேரிங் வால். அது வந்து இருக்கிற வெயிட்டை வந்து அது பிடிச்சு வைக்கும். அந்த செவர்ல இருந்து 3 அடி உள்ளார வரைக்கும் நீங்க தாராளமா வைக்கலாம். அதே மாதிரி இந்த பீம் போது பாருங்க. இந்த பீமுக்கு சேர்த்து 3 அடி வைக்கலாம். வேணும்னா பிளாஸ்டிக் போட்டுக்கோங்க மேல. பிளாஸ்டிக் மேல வேணா இது வச்சுக்கோங்க. உங்களுடைய விருப்பம். இன்னும் வெயிட்டை குறைக்கணும், பரவலா போகணும்னா இந்த மாதிரி மூங்கிலோ அல்லது இந்த சவுக்கோ அதுல கட்டிட்டு சாக்கில் கூட நீங்க வளர்க்கலாம். ரொம்ப சிம்பிளுங்க. மாடி தோட்டம் போடுங்க. மாடி தோட்டம் சொன்ன உடனே மக்கள் கேட்பாங்க, சரி மாடி தோட்டம்லாம் எனக்கு இடம் இல்லை, பால்கனி இருக்கு, மண் இல்லை ஐயா. எவ்வளவு மண் தேவைப்படும்? புதினா வளர்க்கறதுக்கு எனக்கு தேவை 4 இன்ச்சு மண். வெந்தயக்கீரை வளர்க்கறதுக்கு இந்த பிளாஸ்டிக் பாக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஸ்வீட் பாக்ஸ் வருது இல்லையா, அதுல போட்டு வைங்க. ஒரு 15-20 நாள்ல வெந்தயக்கீரை ரெடி. என்னுடைய ஃபர்ஸ்ட் பிஹெச்டி மாணவி, அவங்களும் ரிட்டையர் ஆயிட்டாங்க. அவங்க சித்ரலேகா அப்படின்ட்டு. அவங்க நிறைய பள்ளிக்கூடங்களில் போயிட்டு கொட்டாங்குச்சியில வெந்தயக்கீரை வளர்க்குறாங்க. ஆரம்பிக்கலாமா? பெருசா ஒண்ணும் பண்ணாதீங்க. ஒரு கொட்டாங்குச்சி எடுத்து வெந்தயக்கீரை ஆரம்பிக்கலாமா? மேத்தி சப்ஜி அப்படிங்கிறான், மேத்தி பராட்டா அப்படிங்கிறான், மேத்தி பூரிங்கிறான். நாங்க ஏன் பண்ண முடியாது? வெந்தயக்கீரை வச்சுக்கிட்டு பண்ணுவோம். இது என்னுடைய விளையாட்டுங்க. நான் ஃப்ரீயா இருக்கும் போது பண்ற விளையாட்டு. என் வீட்டுல நிறைய பொம்மைங்களையும் செடிகளையும் சேர்த்து உருவாக்குவேன். ஏன்னா குழந்தைங்களுக்கு அதுல ஆர்வம் வரும். குழந்தைங்களுக்கு ஆர்வம் வருவதற்காக இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டோம்னா குழந்தைங்க விளையாடும். தண்ணி எவ்வளவு ஐயா தண்ணி கொடுக்கணும்? இது பார்த்துருக்கிறேன். நிறைய இடங்களை பார்க்குறேன், பைப் வச்சு அப்படி தண்ணி ஊற்றி விட்டுருவாங்க. இப்போ நான் உங்க வீட்டுக்கு வரேன், உங்க ஊருக்கு வரேன், வந்து தண்ணி கேட்டேன்னா தண்ணி எதில் குடிப்பீங்க? ஒரு டம்ளர்ல தான் குடிப்பீங்க. அது குளிக்கணும்னு கேட்டேன்னா பக்கெட்ல குடிப்பீங்க. நீந்தணும்னு கேட்டா தானே ஸ்விம்மிங் பூலு. நமக்கே ஒரு டம்ளர் தண்ணி போறோம்னா செடிக்கு எவ்வளவு தண்ணி வேணும்? சாயில் மாய்ஸ்சர் வேணும், சாயில் வாட்டர் கிடையாது. தயவுசெய்து ஞாபகம். நீ உங்ககிட்ட பண்ணை இருக்கு, மாடு இருக்கு. பண்ணை இருக்கு, மாடு இருக்கு. கொஞ்சம் தயவு செய்து கேளுங்க ஐயா. முக்கியமா நீங்க தோட்டம் வச்சிருக்கிறவங்க கொஞ்சம் தயவு செய்து கேளுங்க. மாடு இருந்ததுன்னு வைங்க, கண்டிப்பா மாட்டுடைய இந்த ஷெட் இருக்கு பாருங்க, ஒரு நாளைக்கு 2 தடவை கழுவி விடுவாங்க. ஒரு நாளைக்கு 2 தடவை கழுவி விடுவாங்க. ஆனா சாணி எடுத்துருவாங்க. இந்த கழுவி விடுற தண்ணி இருக்கு இல்லையா, அதுல கோமியம் இருக்கும்.
மாட்டுடைய மூத்திரம் இருக்கும், பிளஸ் கொஞ்சம் சாணியெல்லாம் ஒட்டிட்டு இருக்கும். அந்த தண்ணியை நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த மாதிரி பண்ணுங்க. அந்த தண்ணி அப்படியே கொண்டு போயிட்டு கீழே இருக்கிற அந்த சம்ப்ல எடுத்துக்கீங்க. சம்ப்ல எடுத்துட்டு இந்த மாதிரி 2 மோட்டர், இது வந்து போர்வெல் தண்ணி, இது வந்து மாட்டுக்கொட்டா தண்ணி, சின்னதா வர்றது மாட்டுக்கொட்டா தண்ணி. இது ரெண்டும் வெளியே வரும்போது 90% போர்வெல் தண்ணி, 10% மாட்டுக்கொட்டா தண்ணி போனா போறோம். ஆட்டோமேட்டிக்கா என்ன வரும்? மண் வாசனை வந்துடும். சரி, அதெல்லாம் பார்த்துருவோம். நீங்க அந்த பூச்சியெல்லாம் வரும், அதுக்கு என்னங்க பண்றது நம்ம வயலுக்கு? பூச்சிக்கொல்லி அடிக்கலாமா? பூச்சிக்கொல்லி விஷம், இப்பதான் சொன்னேன் உங்களுக்கு. அதுக்கு பதிலா என்ன பண்ணலாம்? எல்லா ஊர்லயும் பெரிய பேராசிரியர் இருக்கிறாருங்க. எல்லா ஊர்லயும் பெரிய பேராசிரியர், ப்ரொஃபசர். அந்த மாதிரி ஒரு ப்ரொஃபசர் தான் இப்போ இன்ட்ரடியூஸ் பண்றேன் உங்களுக்கு. இவரை பார்த்து வச்சுக்கோங்க. உங்க ஊர்லயும் இருக்கிறாரு இவர். இவர் தான் பெரிய பேராசிரியர், ப்ரொஃபசர் கோட். ஒரு ஆடு வந்து எல்லா விதமான இலை தழைகளை சாப்பிடும். எல்லா இலை தழையும் சாப்பிடும். ஆனா சிறிது மட்டும் சாப்பிடாது. எந்தெந்த இலைகளை ஆடு சாப்பிடலையோ அந்த இலைகள்ல பூச்சி விரட்டி தன்மை இருக்குன்னு அர்த்தம். நீங்க வேற ஒண்ணும் பண்ண வேண்டாம். ஒரு வாக்கிங் கூட்டு போங்க இவரை. இவர் என்ன சாப்பிடுறாரோ சாப்பிட்டுட்டோம், இவர் என்ன வேண்டாங்கிறாரோ அதெல்லாம் நீங்க எடுத்துக்கணும். அதனால்தான் இந்த 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 செடிக்கு பேர் தான் ஆடத்தொடா. ஆடத்தொடா இங்கிலீஷ் பேர். ஆனா எங்கிருந்து வந்தது? ஆடு தொடாதது, ஆடா தொடா, அங்கதான் பேரு வந்தது. இந்த மாதிரி அருமையா ஆடு தொடாத ஒரு 3-5 வகைகளை எடுத்து இந்த மாதிரி அதை நல்லா கசக்கி ஒரு பானையில போட்டு மக்க வச்சு ஒரு 15-20 நாளைக்கு அப்புறம் வடிச்சு எடுத்தீங்கன்னா போறோம். இதை நீங்க ஸ்ப்ரேயா பண்ணணும். இதே மாதிரி பல ஸ்ப்ரே தயாரிங்க. இதெல்லாம் நீங்க ஆரம்பிக்கணும். அங்க இருக்கிற அந்த சுய உதவி குழுக்களை வச்சு நீங்க தயாரிக்கலாம். முக்கியமா வந்து வெர்மி வாஷ், இது மண்புழு சீர்வட்டப்பட்ட நீர் அப்படின்வாங்க. இந்த வெர்மி வாஷ் வந்து 1982ல முதல் பேரல் நான் உருவாக்குனது. அப்ப நான் உருவாக்கும் போது இதோட விலை வந்து 200 ரூபாய். வந்த விவசாயிகள் 200 ரூபாவான்னு கேட்டாங்க, 50 ரூபான்னு. அதுல ஒரு விவசாயி, சின்ன விவசாயி, அவர் 50 ரூபாவான்னாரு, 10 ரூபான்னு. அந்த காலத்துல சைஸ் பெருசு கிடையாது, விலை பெருசு கிடையாது, உள்ள இருக்கிற கண்டென்ட் தான் முக்கியம் தயாரிக்கிறதுக்கு. வெர்மி வாஷ் தயாரிக்கலாம், பஞ்சகாவியா அருமையா தயாரிக்கலாம். இல்ல ஐயா இதெல்லாம் முடியாது, நம்மகிட்ட மாடெல்லாம் இல்லை, வேற ஏதாவது பண்ணலாமா? பண்ணலாமே. வெறும் இந்த பூசணிக்காய், பப்பாளி பழம், வாழைப்பழம், வெல்லம், இதை வச்சு அருமையான ஒரு இஎம் சொல்யூஷன் மாதிரி தயாரிக்கலாம். ஃபார்மஸ் இஎம் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்ப்ரே பண்ணா போறோம், செடியெல்லாம் ஓஹோன்னு வளரப்போகுது ஃபெர்மெண்டேஷன் பண்ணி. இந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே என் வெப்சைட்ல இருக்குங்க, கடைசியா தரேன் உங்களுக்கு. இல்ல ஐயா நம்மகிட்ட மீன் நிறைய சாப்பிடுவோம். சரி, நீங்க மீன் எடுத்துக்கோங்க, அதோடைய வேஸ்ட் எல்லாம் இருக்கு இல்லையா, இந்த சின்ன அந்த காரப்பொடி, இந்த பொடி, அதெல்லாம் எடுத்து கசக்கி இடிச்சு அதுல வெள்ளத்தை கலந்து போடுங்க. அருமையான ஃபிஷ் அமைனோ, மீன் அமைனோ அப்படின்னு சொல்லுவாங்க, அருமையா கிடைக்கும். செடியெல்லாம் அருமையா வளரும். இது வந்து புதுசா சொல்லிங்க, உங்க வீட்டுல கேளுங்க. பெரியவங்க இருந்தாங்கன்னா வீட்டுல சொல்லுவாங்க, நான் அந்த காலத்துல இருந்தே மீன் கழுவுனா தண்ணியை கொண்டு போய் செடியில தான்ப்பா ஊத்துவேன் அப்படின்வாங்க. அருமையான ஃபிஷ் அமைனோ. தேங்காய் பால் மோர், இது ரொம்ப சிறந்ததுங்க, ரொம்ப சிறந்தது. தேங்காய் பால் மோர் எதுக்குன்னா, பூ வந்த பிறகு கொட்டிடக்கூடாது, இதுக்கு வந்து ரொம்ப அழகா ஒர்க் பண்ணணும் தேங்காய் பால் மோர். இல்ல இது வந்து இப்போ புது பிசினஸா ஆரம்பிச்சிருக்கு. உங்கள வந்து யாராவது இருந்தாங்கன்னா சுய உதவி குழுல ஆரம்பிச்சு அங்கேயே சர்க்குலேட் பண்ணலாம். இந்த எலுமிச்சத்தோலும் ஆரஞ்சு தோலும், எலுமிச்சத்தோலும் ஆரஞ்சு தோலும் எடுத்து நீங்க தண்ணீர்ல கலந்து கூட வெள்ளத்தை போட்டு ஒரு 4-6 வாரம் மக்க வச்சா போறோம். அருமையா ஒரு லிக்விட் ஃபார்ம் ஆகும். தேவைப்பட்டா கொஞ்சோண்டு ஈஸ்ட், அது பேக்கரியில கிடைக்கும், அந்த ஈஸ்ட் வாங்கி கொஞ்சம் வார்ம் வாட்டர்ல போட்டீங்கன்னா போறோம். அது பண்ண ஃபெர்மெண்டேஷன் ஆரம்பிச்சிடும். இதை வடிகட்டி எடுத்து கழுவி எடுத்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற பிளேட் கழுவுறதுக்கோ இல்லை டாய்லெட் பிளேட் விட்டுங்க, டாய்லெட் கழுவுறதுக்கு, ஃப்ளோர் கழுவுறதுக்கெல்லாம் அருமையான ஒரு ஜூஸ். இதை நீங்க தயாரிக்கலாம். ஐயா இதெல்லாம் இல்லை வேற ஏதாவது செய்யலாமா? வாழைப்பழம் நிறைய சாப்பிடுவீங்கல்ல, சாப்பிட்டு பிறகு தோலை தூக்கி போடாதீங்க, தோலை அப்படியே ஒரு டப்பால போட்டு வைங்க. தோல் சேர்ந்துட்டா ஒரு பிளாஸ்டிக் டப்பா எடுங்க, அதுல போட்டுருங்க தோல், தண்ணியை ஊத்துருங்க, ஒரு 3 நாள் விட்டுருங்க, அதுவா அழுகிடும் உள்ளார. அந்த தண்ணி எடுத்து அப்படியே செடி மேல அடிங்க, நிறைய பொட்டாஷ் போகும், பூவெல்லாம் பியூட்டிஃபுல்லா வளரும். அந்த இருக்கிற குளா இருக்கிற கடைசியில இருக்கிற அந்த வாழைத்தோலை எங்கேயாவது தோண்டி மண்ணில் புதைச்சி விட்டுருங்க, அங்க இருக்கிற செடி அழகா வளரும். இல்ல ஐயா அந்த மாதிரி பண்ண முடியாம வேற ஏதாவது பண்ண முடியுமா? முட்டை தோல் இருக்கு எனக்கு, ரைட்டு, முட்டை தோலும் நம்ம வாழைத்தோலும்
இந்த வாழைத்தோலை எடுத்து நல்லா காய வச்சு கட் பண்ணி பீஸ் பண்ணிக்கோங்க. முட்டை தோலை நல்லா இடிச்சிடுங்க. ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அப்படியே டாப் ட்ரெஸ்ஸிங் செடிகள்லாம் போடுங்க. செடி அருமையா வளரும். இல்ல இன்னும் ஃபாஸ்டா ஏதாவது பண்ண முடியுமா? பண்ணலாமே. இந்த முட்டையில உள்ளார ஜவ்வு மாதிரி இருக்குங்க. முட்டை எக் எடுத்தீங்கன்னா அந்த ஷெல்லுக்குள்ளார ஜவ்வு மாதிரி ஒட்டிட்டு இருக்கும். அதை அப்படியே வச்சீங்கன்னா நாரும். அதனால இந்த முட்டை ஓடெல்லாம் எடுத்து கொஞ்சம் இடிச்சிட்டு ஒரு பாத்திரம் வச்சு இந்த கடாயில இந்த வேர்க்கடலை அப்படியே ரைட்டா வறுப்போம் பாருங்க. அந்த மாதிரி இதை இடிச்சிட்டு நல்லா கவனிங்கம்மா, நல்லா கவனிங்க. முட்டை தோலை எடுத்து நல்லா இடிச்சிட்டு அப்படியே அந்த கடாயில போட்டு லைட்டா வறுத்துருங்க. அப்படியே வறுத்தீங்கன்னா உள்ள இருக்கிற அந்த ஜவ்வு காஞ்சிடும். இந்த ஷெல்ஸ் எல்லாம் கொஞ்சம் லைட்டா எல்லோ கலரா மாறிடும். ஒரு பாட்டில்ல போட்டுருங்க. போட்டுட்டு வினேகர் தெரியுமில்ல, நம்ம ஊறுகாக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோமே, வினேகர் வந்து அஸ்டிக் ஆசிட், முட்டை உள்ள கால்சியம் கார்பனேட். இது ரெண்டையும் சேர்த்த உடனே என்ன ஆகும்? புடு புடு புடுன்னு பாருங்க, பபிள்ஸ் வந்துடும். நீங்க போட்டு 2 நிமிஷத்துலயே இந்த மாதிரி புடு புடு புடுன்னு வர ஆரம்பிக்கும். அப்போ முட்டை உள்ள இருக்கிற பொட்டாசியம், கால்சியம் எல்லாமே மேல வருது. இந்த தண்ணியில வருது, இந்த வினேகர்ல வருது. இது 2 நாள் வச்சா போறோம். கொஞ்சம் 2-3 தடவை அப்படி குளிக்க வச்சா போறோம். எல்லாம் மேல வந்துடும். வடிகட்டி மேல இருந்து எடுத்து தண்ணியில டைல்யூட் பண்ணி ஒரு 5%ஓ 10%ஓ உங்க செடிகளுக்கு கொடுங்க. செடியெல்லாம் அருமையா வளரும். இவ்வளவு சிம்பிளா இருக்குமா? பண்ணணும். ஆனா ஒரே ஒரு ரிக்வஸ்ட் இப்போவே சொல்லிடுறேன். இதெல்லாம் அடிக்கும் போது காலையில இல்லைன்னா மாலையில, மதியான நேரத்துல தெளிக்க கூடாது. ரைட்? 2வது, இது இயற்கை தானே அப்படின்ட்டு அப்படியே கான்சென்ட்ரேட் போட்டுறாதீங்க. இலை கருத்துரும். இலை கருத்துரும். டைல்யூட் பண்ணணும். ஐயா எனக்கு சரியா புரியல அப்படின்னு சொன்னீங்கன்னா கொஞ்சோண்டு ஃபர்ஸ்ட் கொஞ்சோண்டு அடிங்க. ஒரு செடிக்கு அடிச்சு பாருங்க. எப்படி ரெஸ்பான்ஸ் வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு மற்ற செடிகளுக்கு போடுங்க. ஓகே, வெரி குட். ட்ரை பண்ணுங்க. அவர் தான் பஞ்சகாவியா நடராஜன். அவரும் நானும் சேர்ந்து நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி பூச்சி வெரைட்டி, இன்னும் ஒரு அருமையான பூச்சி வெரைட்டி கேட்டீங்கன்னா ரசம் மாதிரி அருமையான பூச்சி வெரைட்டிங்க. வீட்டில் இருக்கிற பொருள் தான். இஞ்சி பூண்டு பெருங்காயம், கோமியம் இருந்தா போடுங்க, இல்லைன்னா வேண்டாம். இஞ்சி பூண்டு பெருங்காயம் தண்ணியில நல்லா ஊற வச்சு மக்க வச்சு, இந்த NCBT பெருமையா நான் சொல்றேன், அது நியூ காலேஜ் பயோடெக்னாலஜி நம்ம டிபார்ட்மெண்ட்ல டெவலப் பண்ணது. நான் பயோடெக்னாலஜி ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் ஆனேன், அப்போ டெவலப் பண்ணது. இதெல்லாம் ரொம்ப முக்கியமா. இது வரும்போது தான் விதைகள். ஹாரிஸ் ஆர் MC, கேன் ஐ டேக் சம் மோர் டைம்? Yeah, sir. Yeah, sir. No issues, sir. We already informed the participants. They are also fine with it. Fine with it. Thank you. Thank you. Thank you very much. இந்த விதைகளை பத்தி கொஞ்சம் தயவு செய்து புரிஞ்சுக்கங்க. தயவு செய்து கை எடுத்து கும்பிடுறவங்க கிட்ட தயவு செய்து புரிஞ்சுக்கங்க. இந்த விதைகள்னு சொல்லும் போது பாருங்க, ஒரு சீதாப்பழம் கொடுத்து சாப்பிட சொன்னேன்னு வைங்க, உங்களுக்கு உங்களால் டெஃபினட்டா சாப்பிட்ட பிறகு உங்களால் சொல்ல முடியும் இவ்வளவு விதை அதுல இருந்தது உங்களால் சொல்ல முடியும். ஆனா ஒரு விதையில இருந்து எத்தனை பழங்கள் வரும் உங்களால் சொல்ல முடியுமா? முடியாது. யாராலையும் சொல்ல முடியாதுங்க. அது ஆண்டவன். புரியுதா? இயற்கை ஒரு ஆண்டவன். நீங்க எதுல இருக்கோ மனசு வச்சுக்கோங்க. ரைட்? அந்த மாதிரி இருக்கிற விதைகள், இதுதான் நாட்டு விதைகள். இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ் தயவு செய்து தெரிஞ்சுக்கங்க, நாட்டு விதைக்கு ட்ரெடிஷனல் சீடுன்னு பேசாதீங்க. அதுக்கு பேர் ஹைர்லூம் சீட்ஸ். கொஞ்சம் தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா சீட் பில் வரப்போகுது. நீங்க மார்க்கெட்ல போய் இன்னைக்கு விதைய வாங்கினீங்கன்னா அதெல்லாம் இந்த கலரா இருக்கும். மார்க்கெட்ல விற்கிற விதைகள் இந்த கலரா இருக்கும். இந்த கலருக்கு காரணமே இந்த விஷப்பொருள் நியோனிகோட்டினாய்ட்ஸ்ங்கிற ஒரு மோசமான பூச்சி வெரைட்டி. சாரி, பூச்சி வெரைட்டி இல்லை, பூச்சிக்கொல்லி. இது நியோனிகோட்டினாய்ட்ஸ். இது ஒரு பக்கம். இதுல இருந்து வளர்ற செடி காய்க்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எனக்கு என்ன பயம்னா, நீங்க வீட்டுக்கு வாங்கிட்டு வரும்போது குழந்தைங்க வாயில போட்டுக்கூடாது. நீங்களே இதை யூஸ் பண்ண பிறகு கையை நல்லா கழுவணும். எனக்கு பயம் எல்லாம் என்னுடைய விவசாயிகள் தான். அவங்க பீடி குடிப்பாங்க, 2 பஃப் எடுப்பாங்க, அதுக்கப்புறம் திரும்பி 2 விதை வைப்பாங்க, திரும்பி பஃப் எடுப்பாங்க. அப்ப எங்க இந்த விரல் தொட்டிக்கிட்டே இருக்கு. இது ஒரு நியூரோடாக்சிக் சப்ஸ்டன்ஸ். கொஞ்சம் தெரிஞ்சுக்கிங்க. இந்த மாதிரி வரும்போது அதுக்கு பதிலா இதை யூஸ் பண்றோம் நாங்க. இதுலயும் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கிறோம். கரையான் புத்து மண் எடுத்து மாட்டுச்சாணமும் கோமியமும் கலந்து விதைகள் அதுல போட்டு பிசைஞ்சு நிழல்ல காய வச்சு போட்டா அதே வேலை இது செய்யுது. பண்ணுங்க, நிறைய படுங்க. இயற்கை ஒரு காலகட்டத்துல விவசாயிகளுடைய விதைகள். ஆனா இன்னைக்கு பாருங்க, எல்லாம் கம்பெனிக்காரன் உள்ளார வந்துட்டான். அப்பதான் நமக்கு என்ன ஆகுதுன்னு இந்த கன்ஃபியூஷன் வருது. ஹைபிரிட் விதையும் GMO என்னங்க வித்தியாசம்? ஹைபிரிட் வந்து ஒட்டுங்க. எலுமிச்சம் ஒட்டு எலுமிச்சம், மாம்பழம் ஒட்டு மாம்பழம், கத்திரி ஒட்டு கத்திரிக்காய். ஆனா GMO சம்பந்தப்படாத ஒரு உயிரினத்துல இருந்து ஒரு மரபு எடுத்து சேர்க்கிறது தான் GMO, ஜெனட்டிக்லி மாடிஃபைடு ஆர்கானிசம்ஸ். இந்த மாதிரி வரும்போது நமக்கு உணவே மருந்து. இந்த வெள்ளைக்காரனுக்கு தான் உணவில் மருந்து வேணும், நமக்கு வேண்டாம். நமக்கு தேவையில்லை. ரைட்? தங்க அரிசி கொண்டு வர பார்த்தாங்க. எதுக்கு தங்க அரிசி? குழந்தைங்களுக்கு கண்ணாடி போடுறோம் சின்ன வயசுலயே, ஏன்னா வைட்டமின் A குறைச்சலா இருக்கு, அதனால கெரோட்டின் பிக்மெண்ட் வேணும்ங்கிறதுக்காக தங்க அரிசி கொண்டு வராங்க. வேண்டான்னு சண்டை போடுறோம்.
உடனே என்ன பண்றாங்க, பிடி பருத்தி கொண்டு வந்துட்டாங்க. பிடின்ற அர்த்தமே பேசிலஸ் துரின்ஜின்சிஸ். நம்ம டீட்டெயிலா போக விரும்பல, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தெரியாதுன்னு யாரும் சொல்லக்கூடாதுமா, இந்த காலகட்டத்துல யாருமே சொல்லக்கூடாது. பிடிக்கு பேர் பயோடெக்னாலஜி கிடையாது, பிடிக்கு பேர் பேசிலஸ் துரின்ஜின்சிஸ், இந்த நுண்ணுயிரோட பேர். இது சாப்பிட மாட்டோம், துணி தானே போட போறோம், அதனால வேண்டாம். சோ வாட், வட்டுமே அப்படின்னோம். ஆனா மறந்துட்டீங்க, மதுரையில பருத்தி பால் குடிப்பாங்க, நாகப்பட்டினம் நாகூர்ல பருத்தி ஹல்வா சாப்பிடுவாங்க. ஏன், பருத்தி கொட்டையில இருந்து எண்ணெய் எடுத்த பிறகு புண்ணாக்கு தயாரிப்பாங்க, அந்த புண்ணாக்கு மாட்டு கொடுப்போம், அந்த மாட்டுப்பால் நாங்க தான் குடிக்கிறோம். இது வரும்போது தான் கத்திரிக்காய் கொண்டு வர பாக்குறாங்க. கத்திரிக்காவுக்கு என்ன, பிடி கத்திரிக்காய். அப்ப நாங்க சண்டை போடுறோம், கத்திரிக்காய் வேண்டாம் அப்படிங்கிறோம். ஏங்க வேண்டாம், ஏன்னா எத்தனை கத்திரிக்காய், இது ரொம்ப நல்ல கத்திரிக்காய். தமிழ்நாட்டுல எத்தனை வகை கத்திரிக்காய் தெரியுமா உங்களுக்கு? நிறைய பெண்களே சமைக்கிறவங்க இல்ல காய்கறி வாங்குற வீட்டு பெரியவங்களே நீங்க போய் பார்க்கும்போது சொல்லுவீங்க, பச்சை கத்திரிக்காய், நீல கத்திரிக்காய், அப்புறம் முள்ளு கத்திரிக்காய் அப்படின்னீங்க. தமிழ்நாட்டுல மட்டும் 22 வகை கத்திரிக்காய். தமிழ்நாட்டுல மட்டும் 22 வகை கத்திரிக்காய். இந்தியால நேஷனல் பியூரோ ஆஃப் பிளான்ட் ஜெனடிக் ரிசோர்சஸ் அப்படின்னு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அது இருக்குங்க. அது பிரகாரம் 4460 ஆக்சிஷன் இருக்குங்க. இவ்வளவு வச்சுக்கிட்டு கம்பெனிக்காரனுடைய ஒரு கத்திரிக்காவை நாங்க பார்க்கணும்? கொஞ்சம் சிந்திக்க ஆரம்பிங்க. இது சண்டை போட்ட உடனே என்ன பண்ணா, கடுகு கொண்டு வர. கடுகுக்கு என்ன பண்றான், பேர் என்ன சொல்றான், பீட்டுன்னு சொல்ல மாட்டேங்கிறான். கடுகுக்கு என்ன பேர் சொல்றான், DMH11 கொண்டு வர பாக்குறாங்க. இதெல்லாம் நீங்க ஞாபகம் வைக்கணும். உங்களுடைய நல்ல குரூப், நல்ல ஞாபகம் வைங்க. இது DMH11 தாரா மஸ்டர்ட் ஹைபிரிட். இது ஹைபிரிட். எஸ், ஹைபிரிட் தான். ஏன்னா என்னுடைய விவசாயிகள் என்ன கேட்டாங்க, இது ஹைபிரிட் தானே, ஏன் சார் வேண்டாங்கிறீங்கன்னு கேட்டாங்க. ஹைபிரிட் தான், ஆனா யாருக்கு ஹைபிரிட், மரபு மாற்றப்பட்ட விதைக்கு ஹைபிரிட். புரியுதுங்களா எப்படி குழப்பறாங்கன்ட்டு? கம்பெனிக்காரன் எப்படி எப்படி குழப்பி கொண்டு வர போறான், இதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வைங்க. என்ன ஆகும், பயோடைவர்சிட்டி பல்வேறு ஜூடோ கராட்டே பண்ணோம், பயோடெக்னாலஜி டிஷ்யூம் பண்ணணும். நீங்க இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், என்ன சார் நீங்க பயோடெக்னாலஜிக்கு அகேன்ஸ்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா அகேன்ஸ்ட் கிடையாதுங்க. நான் ஃபார்மர் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி. பயோடெக்னாலஜி தொழில்நுட்பங்கிறது ஒரு கத்தி மாதிரி. அந்த கத்தியால உருளைக்கிழங்க செய்யலாம், ஒருத்தன் தலையும் செய்யலாம். புரியுதுங்களா? தொழில்நுட்பத்தை எங்க யூஸ் பண்ணணும் அங்க மட்டும் தான் யூஸ் பண்ணணும், எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது தான் என்ன ஆகுது, தண்ணி பிரச்சனை ஆரம்பிக்குது. சில வார்த்தைகள் தண்ணியை பத்தியும் உணவு பத்தியும் போட்டு சீக்கிரமா முடிச்சிருங்க. சாரி, கொஞ்சம் எனக்கு நடுவில் சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஆன் பண்ண கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு, ஐம் சாரி. அந்த காலத்துல தண்ணி கிணறு கயிறு இவ்வளவுதான் யூஸ் பண்ணோம். இதான் இந்த காலத்து கிணறு, இதான் வருங்காலத்து கிணறு. அவங்க சொன்ன மாதிரி நீங்க சேஞ்ச் பண்ணாம மழை நீர் மேல இருந்து, ஆழ்வாரை பத்தி எல்லாம் பேசினாரு. ஆழ்வாரும் நானும் வந்து 1980ல இருந்து நண்பர்கள். மேல இருந்து தான் தண்ணி வரணும் தவிர பூமியில இருந்து தண்ணி வரக்கூடாது அப்படின்னு சொன்னாரு. ரைட்? அப்ப ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பண்ணுங்க, உங்க ஆர்கனைசேஷன் மூலியமா பண்ணுங்க. இங்க பெரிய தவறுகள் நடந்திருக்கு, அந்த தவறுகள்ல இருந்து வெளியே வாங்க. ஏன்னா ரெண்டுன்னு போட்டு சும்மா பண்ணிவிட்டாங்க, அதெல்லாம் கிடையாது, மாறுங்க. இது என்னுடைய ஓன் வீடு. என் வீட்டுல வந்து கம்ப்ளீட்டா ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், ஃபுல்லா ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். சாதாரண கிணறு தான் வச்சிருக்கிறேன் சென்னையில. நோ போர்வெல் ஃபார் மீ. இது வந்து ரூஃப் வாட்டர் ஹார்வெஸ்டிங். ரைட்? ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லிக் கொடுக்க விரும்புறேன். உங்க சேட் சார் வந்து பேசினாரு. சேட் சார் இது முடிஞ்சா நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. இஸ்மாயில் சேட், நீங்களும் திண்டுக்கல்ல இருந்து வந்திருக்கிறீங்க. உபேத் ரஹ்மான் என்னுடைய பழைய மாணவர், அவர் காலைல பேசினாரு, அவரும் அங்கதான் உட்கார்ந்து இருக்கிறாரு. நீங்க எல்லாம் முயற்சி பண்ணணும். என்ன முயற்சினா, ஒவ்வொரு வீட்லயும் வாஷிங் மிஷின் இருக்குங்க. வாஷிங் மிஷின்ல ஒரு 24% தண்ணி வெளியே போகுதுங்க. டெய்லி குளிக்கிறோம், அதுவும் வெயில் காலத்துல 2 தடவை குளிக்கிறோங்க. அது கிட்டத்தட்ட 38%. இது ரெண்டுமே சேர்த்து இதுல சோப்பு தாங்க ஒண்ணு வருது. இந்த சோப் எடுத்துட்டு வைங்க, இந்த தண்ணி மற்ற ஒர்க்குக்கெல்லாம் நான் யூஸ் பண்ண முடியும். எப்படின்னா, இந்த மாதிரி ஒரு தொட்டி கட்டலாம், 6க்கு 4. ஒரு சாதாரண சிறிய குடும்பத்துக்கு 6க்கு 4 ஒரு தொட்டி, நடுவில் இந்த மாதிரி பேஃபில் போட்டுட்டு கருங்கல் போட்டுப்போம். இந்த கருங்கல்ல தண்ணி இப்படியே இப்படி 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 சுத்திட்டு போகணும். இங்க வர தண்ணி அப்படியே சுத்திக்கிட்டு வெளியே போகும். இதுல செடி வளர்க்குறோம். அதுல உலகத்துல வந்து இந்த செடி யூஸ் பண்றாங்க, பிராக்மேட்டஸ் ஆஸ்ட்ராலிஸ். இங்க அவ்வளவு ஈஸியா கிடைக்க மாட்டேங்குது, கிடைச்சாலும் மெயின்டைன் பண்றதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்குங்க. நமக்கு கல்வாழை போதும். கல்வாழை இல்லைன்னா நம்ம சேப்பங்கிழங்கு, இது போட்டுவிட்டா போறோங்க. இந்த மாதிரி அதுலயே வளர்த்துறோம். நல்லா புரிஞ்சுக்கிங்க, ரொம்ப சிம்பிளுங்க. யாரோ ஒருத்தர் ஆரம்பிங்க, அதுக்கப்புறம் மற்றவங்க பண்ணுங்க. அங்கேயே யங்ஸ்டர்ஸ் யாராவது ஆரம்பிங்க. இப்படிதான் இருக்கும் தொட்டி பார்க்கறது. இதுல என்ன ஆகுது, இதான் வாஷிங் மிஷின் தண்ணி வருதுங்க. வாஷிங் மிஷின் தண்ணி வந்து உழுது பாருங்க. வாஷிங் மிஷின் தண்ணி, சோப்பு தண்ணி வந்து உழுதுங்க. இந்த தண்ணி அப்படியே சுத்தி வளைஞ்சிட்டு வருதுங்க.
அருமையான தண்ணியா வெளியே வருதுங்க. இது அப்படியே உறிஞ்சி போய் பூமிக்குள்ளாரையும் போகலாம். இல்ல இத வந்து செடிகளுக்கு, நான் செடிகளுக்கு கொடுக்குறேன், செடிகளுக்கு கொடுக்கலாம். இல்ல இத வந்து ஒரு தனி சம்ப்ல பிடிச்சு வச்சு டாய்லெட்டை ஃப்ளஷ் பண்றதுக்காக யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி பல விஷயங்களை நீங்க பண்ண முடியும். உங்களால எல்லாம் பண்ண முடியும். உணவு பழக்கங்களை பத்தி ஒரு 4 வார்த்தை நல்லா தெரிஞ்சுக்கங்கம்மா. நல்ல உணவு டிஃபன் இதுதாம்மா நமக்கு. இந்த டப்பா எல்லாம் வச்சு விற்கிறான் கடையில, இதை வாங்குற பழக்கத்தை விட்டுருங்க தயவு செய்து. அருமையான உணவு. அதுக்குன்ட்டு எல்லாருக்கும் உப்புமா போட்டுறாதீங்க. அது எப்படி யார் கண்டுபிடிச்சான்னு தெரியாது. சாரி ஃபார் தோஸ் ஹூ லவ் இட். இந்த சிறுதானியங்கள் தயவு செய்து இன்க்ளூட் பண்ண ஆரம்பிங்க. என்னுடைய வீட்டுல ஒரு வேளை சாப்பாடு எனக்கு வந்து சிறுதானியம். தயவு செய்து சிறுதானியத்தை சேர்க்க ஆரம்பிங்க. இதுவும் சேருங்க. ஐம் நாட் அகேன்ஸ்ட் எனி ஃபுட். ஐம் நாட் அகேன்ஸ்ட் எனி ஃபுட். இந்த மாதிரி பல விதமான இந்த பல்சஸ் குழந்தைங்களுக்கு நிறைய கொடுங்கம்மா, நிறைய கொடுங்க. முக்கியமா வந்து புரத சத்துக்கு இது ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு புரத சத்து. இது வந்து இன்னிலேருந்து ஒரு வேண்டுகோள். இது அட்டன் பண்ற தாய்மார்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள். இன்னிலேருந்து தயவு செய்து கருவேப்பிள்ளையை அப்படியே போடாதீங்க. உங்ககிட்ட இருக்கிற கெட்ட பழக்கம் தான் குழந்தைங்களுக்கு வந்துருக்கு. கருவேப்பிள்ளையை தூக்கி போட்டு சாப்பிட்ற பழக்கத்தை விட்டுருங்க. இன்னிலிருந்து தயவு செய்து இந்த பொருட்களை மிக்சியில போட்டு அரைச்சி குழம்புல சேர்த்துருங்க. சிறந்த பொருட்கள். தயவு செய்து இன்னிலிருந்து மிக்சி யூஸ் பண்ணுங்க. கருவேப்பிலை அப்படியே போட்டுறாதீங்க. இந்த பழங்கள்லாம் சாப்பிட ஆரம்பிங்க. இம்யூனிட்டி பத்தி இன்னைக்கு பேசுறாங்க. இதெல்லாம் நம்ம ஊர் பழக்கம். இதெல்லாம் ரொம்ப அருமையான இம்யூனிட்டி. நிறைய சாப்பிட்றீங்கம்மா. நிறைய பேருக்கு நரிஷ்மெண்ட்டே கிடையாது. அதனால இன்னிலிருந்து தயவு செய்து தேசிய கொடியை பாருங்க. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமா சொல்லிட்டு வரேன் எல்லாருக்கும். தயவு செய்து தேசிய கொடியை உங்க டைனிங் டேபிளுக்கு மேல வச்சுக்கோங்க. தினசரி உங்க உணவுல இந்த கலர் மேல இருக்கிற ஃபர்ஸ்ட் கலர் சாஃப்ரன் ஒரு ஆரஞ்சு கலர், அந்த கலர்ல ஒரு உணவு இருக்கணும். அது கேரட்டா இருக்கட்டும், பப்பாளியா இருக்கட்டும், பூசணிக்காவா இருக்கட்டும், மாம்பழமா இருக்கட்டும், ஆரஞ்சா இருக்கட்டும். கெரோட்டின் பிக்மெண்ட் அதுல இருக்கு. நமக்கு அமெரிக்காவுடைய தங்க அரிசி வேண்டாம். இரண்டாவது கலர் வெள்ளை. பெண்களுக்கு முக்கியமா அவங்களுடைய மாசம் இது வரும்போது மாதத்துல அவங்களுக்கு கண்டிப்பா வந்து கால்சியம் தேவை. ஏன்னா வைட்டமின் கே தேவை. வைட்டமின் கே கால்சியம் தான் ஒர்க் பண்ணும். கால்சியமுக்கு சுலபமான வழி தயவு செய்து பால் எடுத்துக்கோங்கம்மா. பால் குடிக்காதவங்க அதுக்கு சப்ஸ்டிடியூட் ஒன்று எடுங்க. மூணாவது கலர் பச்சை. பச்சை நிறை காய்கறிகளை சேர்த்துங்க. தயவு செய்து பச்சை நிறை காய்கறிகள் தான் நார் சத்து உண்டு. அதனால தயவு செய்து பச்சை நிறை காய்கறிகளை சேருங்க. நல்ல சக்கரம் ப்ளூ கலர். சின்ன வயசுல இருந்து தண்ணி ப்ளூ கலர் அடிப்போம். தண்ணி நல்லா குடிங்க. சக்கரத்துல எத்தனை கோடுகள்? 24. 24 மணி நேரம் இந்த 4 வர்ணங்கள் இருந்தா போறோம். நமக்கு எந்த நாட்டு உணவு தயவு செய்து புரிஞ்சுங்கம்மா. தயவு செய்து புரிஞ்சுங்க. இதான் நான் படிச்ச பள்ளிக்கூடம் சென்ட் ஜோசப் ஆஃப் க்ளூனி பாண்டிச்சேரி. என்னுடைய பிரைமரி ஸ்கூல். அப்ப சின்ன பள்ளிக்கூடம், இப்ப பெரிய பள்ளிக்கூடமா இருக்கு. அங்க இன்னைக்கும் போவேன். ஜூனியர்ஸ் கிளாஸ் எடுக்க போனேன்னா ஃபர்ஸ்ட் எனக்கு இதான் வச்சு கொடுப்பாங்க. நம்ம உணவு மட்டும்தாம்மா அறுசுவை. வேற எந்த உணவும் அறுசுவை கிடையாது. தயவுசெய்து அறுசுவை உணவு சாப்பிடுங்க. திருப்தியா சாப்பிடுங்க. நீங்க என்ன நீங்க இது ரெண்டும் வந்து நம்ம பிரச்சனையை சால்வ் பண்ணணுமா? நான் எந்த உணவுக்கு அகேன்ஸ்ட் கிடையாது. ஒன்ஸ் இனவே எடுத்துக்கங்க பரவாயில்ல. பட் டோன்ட் மேக் இட் அஸ் அ ஹேபிட். ப்ளீஸ் டோன்ட் மேக் இட் அஸ் அ ஹேபிட். அம்மா இது வந்து கொஞ்சம் குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்க முன்னாடியே நான் சொல்ல விரும்புறேன். இன்னைக்கு இருக்கிற குழந்தைங்கலாம் கலரை பார்த்து பார்த்து கலர் கேட்குதுமா. ஜாக்கிரதை. ஒரு சின்ன விஷயத்த சொல்றவங்க கிட்ட நம்ம இருக்கிற பெரியவங்க சேட் பாய் பேசினாரு, இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. அவர்கிட்ட கேட்கறேன். ஏன்னா அவருடைய ஏஜ் குரூப் எல்லாம் வந்து கண்டிப்பா மிட்டாய் வாங்கிட்டு டேபிள் மேல வச்சீங்கன்னா ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்துல எறும்பு வந்துருமா. இன்னைக்கு நீங்க மிட்டாயை வாங்கி டேபிள்ல வைங்க. 2 நாள் 3 நாள்னாலும் எறும்பு வர மாட்டேங்குதுமா. சர்க்கரை கிடையாதுமா. அஸ்பர்டேம்ங்கிற ஒரு ரசாயன பொருளை போட்டு பண்றாங்க. ரெண்டாவது இன்னொன்னு தெரிஞ்சுக்கணும். கலரா பொருட்களை வாங்கி கொடுக்காதீங்க குழந்தைங்களுக்கு. தயவு செய்து புரிஞ்சுங்க. இது ஒரு பெரிய எக்ஸ்பெரிமெண்ட் ஸ்மித்சோனியன் இன்ஸ்டிடியூட்ல நடந்திருக்கு. கலரா பண்ணி சக்கரை போட்டு வச்சு கொடுக்கும்போது அந்த கலர் அப்படியே உடம்புக்குள்ளார போகுது பாருங்க எறும்பு. அந்த கலரோட உள்ளார போகுமா குழந்தைங்களுக்கு. தயவு செய்து புரிஞ்சுக்கங்க. குழந்தைய கூப்பிட்டு பேக்கரிக்கு போனோம்னா இன்னைக்கு குழந்தைக்கு தெரியாதுமா. எனக்கு பிங்க் கலர் வாங்கி கொடு, எனக்கு ரெட் கலர் வாங்கி கொடுன்னு சொல்லுதுமா. நம்ம தயவு செய்து புரிஞ்சுக்கங்க. இதெல்லாம் டேஞ்சர் கலர்ஸ். ரெட் 40 இருக்கட்டும், ப்ளூவா இருக்கட்டும், yellow 5, yellow 6. இதுதான் கேசரி இருக்கு இல்லையா? கேசரியில உப்பு போட்டு சமைச்சா என்னம்மா பேரு? உப்புமா. சக்கரை போட்டு சமைச்சா கேசரி. என் கேசரி மட்டும் வெள்ளையா இருந்தா நம்ம தொண்டையை விட்டு இறங்காதாம்மா. இறங்கும்ல. ஏன்னா இன்னைக்கு விற்கிற பவுடர் கேசர் கிடையாதுமா. ரசாயன பொருள். நீங்க சமைக்கிறது கேசரி கிடையாது, கேன்சரி. தயவு செய்து இன்னில இருந்து கேசரி சமைச்சீங்கன்னா கேரட் ஜூஸ் சேர்த்துக்குங்க, இல்லைன்னா பீட்ரூட் ஜூஸ் சேர்த்துக்குங்க. வெள்ளையா இருக்கட்டும். இல்ல கலர் விருப்பப்பட்டீங்கன்னா அப்படி இல்லை கொஞ்சோண்டு மஞ்சள் தூள், இல்ல கேரமல். உங்களுக்கு தெரியும் இந்த புடிங் எல்லாம் பண்ணாங்கன்னா கொஞ்சம் சர்க்கரையை தீய வைப்பாங்க பாருங்க. அந்த மாதிரி அதை பண்ணுங்க. இந்த பவுடரை இன்னியோட. ஓகே. ரெட்
கலர் இந்த சிக்கன் பக்கோடா, இந்த ரெட் கலர்ட் கோபி பக்கோடா, ப்ளீஸ் பி வெரி வெரி கேர்ஃபுல், வெரி கேர்ஃபுல். இந்த சிம்பிள் கீழே பாக்குறீங்களா, புலாவ் பினாங், அதான் வந்து கன்சியூமர் அசோசியேஷன் ஆஃப் பினாங். அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமா நான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறேன். எனக்கு ஈஸியா இருக்கு அங்க ஒர்க் பண்றதுக்கு, அதனால பண்றேன். இதெல்லாம் கொஞ்சம் டேஞ்சரஸ் திங்ஸ்மா, கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. ஆரஞ்சு இந்த கலர் தானே, ஆரஞ்சு இந்த கலர்னா ஏன் கூல்ட்ரிங்க் மட்டும் ஏன் சிவப்பு கிடக்குது? எல்லாமே கலருமா, எல்லாமே கலர். பால் ஜாக்கிரதை, ஜாக்கிரதை. புது ஊசி ஒன்று வந்திருக்குமா, இந்த ஊசியை பசங்க முக்கியமா இந்த உங்க சொசைட்டி ப்ளீஸ் பி வெரி கேர்ஃபுல். இந்த இன்ஜெக்ஷன் ரீகாம்பினன்ட் பொவைன் growth ஹார்மோன் ஆர்பிஜிஹெச் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஊசியை குத்துனீங்கன்னா மாட்டுல இருக்கிற எல்லா பாலையும் கறந்துடும். ஆனா மாட்டுக்கு ஒரு 3-3.5 வருஷத்துல மாட்டுக்கு என்ன வந்துடும்? மடிவியாதி வந்துடும். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பல ஊர்கள்ல வந்து பாஸ்டரைசேஷன் கிடையாது. அந்த மாதிரி நிலைமையில இந்த பால் குடிக்கிற பெண் குழந்தைங்க, இந்த பால் குடிக்கிற பெண் குழந்தைங்க 8-9 வயசுல வயசுக்கு வந்துரும்மா. ஹார்மோன் சிஸ்டமே கெட்டு போகும். நான் சொல்றது வந்து இத்தனை வருஷமா சொன்னேன், யாரும் ஒத்துக்கல. இதை பாருங்க இன்னைக்கு என்ன நடக்குது. இது வந்து மாடு கண்ணுக்குட்டி போட்டிருக்கு, மாடு கண்ணுக்குட்டி அப்பதான் போட்டிருக்கு, பிறந்த கண்ணுக்குட்டி. செய்திகள் புதிய தலைமுறையிலிருந்து எடுத்துருக்கிறது. மாடு கண்ணுக்குட்டி போட்டிருக்கு, பிறந்த கண்ணுக்குட்டி. பால் சுரப்பது தெரிய வந்தது. அதன் பின்னர் பால் மடியில் பால் கறந்து பார்த்த போது 1/2 லிட்டர் வரை பால் கிடைத்தது. இது குறித்து கால்நடை மருத்துவர்களிடம் கேட்டபோது ஹார்மோன் பிரச்சனையால் மிக அரிதாக இது போன்று நிகழும். புரிஞ்சுக்கங்க, தயவு செய்து புரிஞ்சுக்கங்க எங்க போறோம்ட்டு. ரெண்டாவது, நம்ம பாய்ங்க கிட்ட ஒரு கெட்ட பழக்கம், ஸ்வீட்னா இந்த வரக்கு இல்லாம ஸ்வீட் சாப்பிடுறது கிடையாது. வரக்கு என்னன்னு வெள்ளி அப்படிங்கிறாங்க. இது என்னுடைய ஸ்லைடு கிடையாது, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய ஸ்லைடு, இண்டஸ்ட்ரியல் டாக்ஸிகாலஜி ரிசர்ச் சென்டருடைய ஸ்லைடு. இன்னைக்கு பல கடைகள்ல விற்கிற ஸ்வீட்ல வந்து வெள்ளி கிடையாதுமா, 5 ஹெவி மெட்டல், நிக்கல், லெட், காப்பர், குரோமியம், கேட்மியம். கிட்னி போச்சு, சிறுநீரகம் காலி. புரியுதுங்களா? இனிமேல் ஸ்வீட் வீட்டுக்கு வாங்குனீங்கன்னா வாங்குங்க, இந்த வரக்கு இல்லாம பார்த்தவங்க. கடை மேல அவ்வளவு நம்பிக்கை தான் வாங்க. நம்பிக்கை இல்லாத கடையில தயவு செய்து ஜாக்கிரதை, தயவு செய்து ஜாக்கிரதைமா. அதனால ஈட்டிங் ஹெல்த்தி அப்படின்னா என்ன சாப்பிடணும், டிவில என்ன அட்வர்டைஸ் பண்றானோ அதை நீ வாங்காம இருமாது போறோம். உணவுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் தேவையில்லை, உணவுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் தேவையில்லை. அட்வர்டைஸ்மெண்ட் பண்றானா அது உணவு கிடையாது, அது ஒரு பொருள், ஒரு கம்மோடிட்டி. அதே நேரத்துல வீட்டுல குழந்தைங்களுக்கு தயவு செய்து தாய் குலத்துக்கு என்னுடைய வேண்டுகோள், மாலை நேரத்துல இரவு நேரத்துல தானியங்கள் சமைச்சு கொடுங்க. அந்த நேரத்துல இந்த சீரியலை பார்த்து குடும்பத்துக்கு எடுக்காது. தயவு செய்து புரிஞ்சுக்கங்கம்மா. இன்னைக்கு பாருங்க, இதெல்லாம் நாங்க சாப்பிட்டு வளரணும். பழைய சோறு, பழைய சோறு தெரியும் போல இருக்கு உங்களுக்கு எல்லாம், தெரிஞ்சிருக்கும். சாதம் இருந்துச்சுன்னா தண்ணியில ஊற வச்சு தயிரோட சேர்த்து சாப்பிடுவோம். இன்னைக்கு ஹோட்டல்ல வச்சுக்கிறோம். இதுல எல்லா விதமான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாமே இருக்கு, நமக்கு வேற ஒன்றும் கிடையாது. அருமையா சாப்பிடுங்க. இன்னைக்கு ஹோட்டல்ல மசாலா வடிச்சு தர்றாங்க, இல்லைன்னா நெத்தலி கருவோட வச்சு தர்றாங்க ஹோட்டல்ல. பிளாஸ்டிக்கை பத்தி, நல்ல நிகழ்வை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கங்கம்மா. 6 வகையான பிளாஸ்டிக் இருந்தது, இன்னைக்கு 7வது வகை வந்திருக்கு. 7வது வகை ஜாக்கிரதை, 7வது வகை ஜாக்கிரதை. ஃபீடிங் பாட்டில் வருது 7வது வகையில. 7வது வகை பாட்டில் வந்துச்சுன்னா ஃபீடிங் பாட்டில், அதுல பிபிஏ ஃப்ரீன்ட்டு லேபிள் இருக்கணும், இல்லைன்னா வாங்காதீங்க. இந்த நம்பர் எங்க இருக்கணும்னு கேட்குறீங்களா, இந்த மாதிரி இருக்கும். எந்த ஒரு நல்ல ஜெனுவின் பிளாஸ்டிக் பொருள் வாங்கினாலும் பின்னால ஒரு முக்கோணம் போட்டு முக்கோணத்துக்குள்ள நம்பர் இருக்கும். இங்க ஒரு பாட்டில் ஒன்று எடுத்து வச்சிருக்கிறேன்னா காமிக்கிறதுக்கு உங்களுக்கு, இது பாருங்க, பின்னால பாருங்க ஒரு முக்கோணம் இருக்கும், முக்கோணத்துக்குள்ள ஒரு நம்பர் இருக்கும். எந்த ஒரு நல்ல பொருள் வாங்கணும் முக்கோணம் இருக்கும், முக்கோணத்துக்குள்ள நம்பர் இருக்கணும். நம்பர் இல்லாத பிளாஸ்டிக் தயவு செய்து வாங்காதீங்க, தயவு செய்து. ஃபர்ஸ்ட் பிளாஸ்டிக் வேண்டாம், அப்படி வாங்கினாலும் தயவு செய்து அவாய்ட் பண்ணுங்க ப்ளீஸ். இதான் 7ஆம் நம்பர் பிளாஸ்டிக். இது பாருங்க, டெல்லி போயிருந்தேன், ஒரு மீட்டிங்ல கொண்டு வந்து வைக்கிறான் பாட்டில், முக்கோணம் இருக்கு, நம்பரை காணும். ஏமாத்து வேலை. கொஞ்சம் ஜாக்கிரதை, ஜாக்கிரதை. இதை பாருங்க, ஃபாரின்ல குழந்தைங்க வாங்குற உணவு பாக்ஸா இருக்கட்டும், குடிக்கிற வாட்டர் பாட்டிலா இருக்கட்டும், இல்ல ஃபீடிங் பாட்டிலா இருக்கட்டும், இந்த மாதிரி டேலட் ஃப்ரீ இல்ல அட்லீஸ்ட் பிபிஏ ஃப்ரீ அப்படின்னு போட்டு இருக்கணும். பிபிஏ ஃப்ரீ இல்லாம நம்பர் 7 இருந்துச்சுன்னா தயவு செய்து வாங்காதீங்கம்மா. குழந்தைங்களுக்கு கேன்சர் வரும். கேன்சர் வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு, வரும்னு சொல்ல மாட்டேன், கண்டிப்பா வாய்ப்புகள் உண்டு. ஸோ ப்ளீஸ் பி கேர்ஃபுல், ப்ளீஸ் பி வெரி கேர்ஃபுல். இந்த தெர்மோகால் தட்டெல்லாம் ஊர்ல எல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறீங்க, கொஞ்சம் ஜாக்கிரதமா. தெர்மோகால் தட்டில் ஐஸ்கிரீம் வச்சு சாப்பிடலாம், பிரெட் வச்சு சாப்பிடலாம். ஆனா சூடான பொருளை வச்சீங்கன்னா அதோட அச்சு அப்படியே விழுது பாருங்கம்மா. அப்ப அச்சு விழுந்ததுன்னா அதுல இருக்கிற ஸ்டீரின் எங்க போச்சு, உணவுக்குள்ளார போச்சு. நீங்க சாப்பிடுறதே கேன்சர், சாப்பிடுறதே கேன்சர். மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருக்கலாம். டூத் பேஸ்ட்ல மைக்ரோ பிளாஸ்டிக்,
ஷாம்பூல மைக்ரோ பிளாஸ்டிக் தயவு செய்து வாங்காதீங்கம்மா. இந்த மைக்ரோ பிளாஸ்டிக் எல்லாம் கடைசியில தண்ணியில போய் சேர்ந்து இன்னைக்கு ட்ரிங்கிங் வாட்டர் பாட்டிலுக்குள்ளார மைக்ரோ பிளாஸ்டிக் வருது. விட்டா போறோம், உப்புல வர ஆரம்பிச்சது, மீன்ல வர ஆரம்பிச்சது. இப்ப சமீபத்துல முந்தானத்து படிச்சேன், செடி கொடி ஃபுட்டு ஃப்ரூட்ஸ்ல கூட வர ஆரம்பிச்சிருக்கு. என் கூட சேர்ந்து இருக்கிற சில பார்ட்டிசிபென்ட்ஸ் கிட்ட ஒரே ஒரு வேண்டுகோள், வீட்டுக்கு வந்து மஞ்சள் பூசுவோம் அந்த காலத்துல. ஏன்னா கிருமிகள் உள்ளார வரக்கூடாதுன்ட்டு. இன்னைக்கு மஞ்சா பெயிண்ட் அடிக்கிறோம், எல்லாமே உள்ளார வர ஆரம்பிச்சு. ஒரு கலாச்சாரமா இப்ப நீங்க பேசும்போது அங்க ஒரு கலாச்சாரம்னு பேசும்போது கோலம் போட்டோம் அரிசி மாவுல. அணிலா இருக்கட்டும், காக்காவா இருக்கட்டும், சாப்பிட்டு தேங்க்யூன்னு சொல்லிட்டு போச்சு. இன்னைக்கு கல்லூரியா இருக்கட்டும், பள்ளிக்கூடமா இருக்கட்டும், ரங்கோலி காம்படிஷன் வந்து எல்லாமே ரசாயன பொருட்கள், குழந்தைங்க விளையாடுது. தோரணம் மா இலையில கட்டணும், மா இலையில வர ஃபீனாலிக் காம்பவுண்ட்ஸ் வந்து வர நுண்ணுயிரெல்லாம் தெருத்து விட்டுச்சுங்க. இன்னைக்கு அதை பிளாஸ்டிக்ல கட்டுறோம். ஏன்டா கட்டுறோம்னு கேட்டா மா இலை கிடைக்கலைங்க. மா இலை எங்க இருக்கு வர, எவன் விற்கிறான் பாருங்க, அமேசான் விற்கிறான் பாருங்க, 25 இலை 5550 ரூபா. இஎம்ஐயும் இருக்கு. நாட்டுடைய ரிசோர்சஸ் எப்படி எப்படி போறது கொஞ்சம் புரிஞ்சுங்க. அதனால கொஞ்சம் திரும்பி மண்புழுவுக்கு கொண்டு வருவோமா. உங்களுடைய ஃபாரஸ்ட் நீங்க பண்ண போறது, உங்களுடைய காடு உருவாக்க போறீங்க, என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா இன்னைக்கு என்ன ஆகுதுன்னா, மழை பெய்யும் போது தண்ணி போறதுக்கு வழியே கிடையாது ராஜா. அந்த மண்புழுக்கள் திரும்பி வந்துட்டுன்னு வைங்க, சுரங்கங்கள் தயாரிக்கும், சர்க்குலேட்டரி சிஸ்டம் ரெடி ஆகும், மழை பெய்யும் போது தண்ணி உள்ளார போய் ரீசார்ஜ் ஆகும். இதான் முக்கியம். மண்புழு திரும்பி கொண்டு வரும். இதான் மண்புழுடைய சர்க்குலேட்டரி சிஸ்டம். மண்ணில் எனக்கு மேத்ஸும் கெமிஸ்ட்ரியும் புரியல. இது எதுக்காக போட வரேன்னா, சில பெற்றோர்கள் நீங்க இருப்பீங்க, உங்க குழந்தைங்களை இதுதான் படி அதுதான் படின்னு படிக்க வைக்காதீங்க தயவுசெய்து. குழந்தைங்களுக்கு என்ன வேணுமோ அதை படிக்க வைங்க. வெறும் டாக்டர், இன்ஜினியர், கம்ப்யூட்டர் மட்டும்தான் வாழ்க்கை கிடையாது. நிறைய பேர்கிட்ட மனசுல இருக்குன்னா இது 3 தான் படிக்கணும், இதை தவிர்த்து வேற ஏதாவது படிச்சா அது குடும்பத்துக்கே ஒரு டிஸ்கிரேஸ் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா இன்னைக்கு நீங்க ஒரு டிஸ்கிரேஸ்க்கு பேச்சை தான் கேட்டு உட்காந்துருக்கீங்க. நான் படிச்சது விலங்கியல், ஜுவாலஜி, புரியுதுங்களா? சப்ஜெக்ட் எந்த சப்ஜெக்டும் மோசம் கிடையாது. எப்படி படிக்கிறோம், எப்படி உருவாக்குறோம், அதுதான் முக்கியம். எதுக்கு சொல்றேன்னா, நீங்க பெற்றோர்கள் பல பேர் நீங்க இந்த புக்கை படிச்சிருக்கீங்க 10ஆம் கிளாஸ்ல, ஞாபகம் வருதா? பெற்றோர்கள் பல பேரு அவர் உட்கார்ந்து இருக்கிறவங்க இந்த புக்கு 10ஆம் கிளாஸ்ல படிச்சிருப்பீங்க. இந்த 10ஆம் கிளாஸ் புக்ல நீங்க படிச்சீங்கல்ல, வெர்மிடெக் என்னும் வார்த்தையை உருவாக்கி ஒரு முனைவர் சுல்தான் இஸ்மாயில் தான் உங்களோட பேசிட்டு உட்கார்ந்து. புரியுதுங்களா? நீங்க அசியூம் பண்ணணும்னா சப்ஜெக்ட் இல்லை, எப்படி படிக்கிறோம், எப்படி அதை கொண்டு போய் வாழ்க்கையில வந்து யூஸ் பண்ண போறோம், இதுதான் வந்து ஞாபகம் வைக்கணும். இந்த வார்த்தையை உருவாக்கி உலகத்துக்கு கொடுத்து எல்லாத்தையும் உருவாக்கினேன். என்னைக்கு எனக்கு பெருமையான நாள் என்னைக்குன்னா, தமிழ்நாடு அரசுடைய அந்த கொஸ்டின் பேப்பர்ல பெர்மிடெக் என்ற வார்த்தையை உருவாக்கியவர் யாரு, சுல்தான் இஸ்மாயிலா, MS சுவாமிநாதனான்னு கொஸ்டின் வந்து பாருங்க. அன்னைக்கு எனக்கு ரொம்ப பெருமையா இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ 12ஆம் கிளாஸ் புக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க அரசுல இருந்து. உங்க குழந்தைங்க யாராவது படிச்சுட்டு இருப்பாங்க, அந்த புக்கை கொஞ்சம் திறந்து பாருங்க. உள்ளார படத்தோட போட்டு என்னை பத்தி எழுதியிருக்கிறாங்க. இதோட பெரிய பெருமை எதுவுமே கிடையாது. அவார்டெல்லாம் தண்டம், இதான் ரிவார்டு. உங்க குழந்தைங்களை நீங்க கொண்டு வர முடியும். தயவு செய்து குழந்தைங்களை நல்ல உற்சாகம் மூட்டுங்க. உங்க குழந்தைகளை என்கரேஜ் பண்ணுங்க. இதை படி அது படின்னு சொல்றது பதிலா, நீ என்ன படிக்கிற படி, ஆனா நல்லா படி அப்படின்னு சொல்லுங்க. தயவு செய்துங்க. ஏன்னா சப்ஜெக்ட் குழந்தைங்க முக்கியம் கிடையாது. இது பெரிய தவறு நாங்க பண்றோம். அந்த தவறுல இருந்து வெளியே வாங்க, தயவு செய்து வெளியே வாங்க. இதே மாதிரி தான் நான் சயின்ஸை ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணணும்னு நினைச்சேன். அப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் இவர் வந்து இல்லை கிரேட் கான்செப்ட்ஸ்னாரு. அதனால தான் இந்த இதை வச்சு ஒரு புது புக்கு ஒன்று உருவாக்கணும். இந்த புக்கு பேர் தான் சிம்பிள் டாஸ்க் கிரேட் கான்செப்ட்ஸ். புக்கு கிடையாது, எல்லாமே ஆன்லைன்ல இருக்கு, எல்லாமே ஃப்ரீ டவுன்லோட் தான். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்காக பண்ணணும். இதை பண்ணும்போது ஐயாவோட சேர்ந்து கொஞ்ச நேரம் இவரோட டிஸ்கஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு எனக்கு வாய்ப்புகள் கிடைச்சிருந்தது. இந்த டீம் தான் உருவாக்குச்சு. ஆனா உங்க சுற்றுச்சூழலுக்கு நீங்க பேசுனதுக்கு சேட் சார் உங்ககிட்ட ஒரு ரிக்வெஸ்ட், இனிமேல் நீங்க பேசும்போது சொல்லுங்க உங்க டீம் கிட்ட, அதுக்கு பெஸ்ட் வேர்டு இது ஒண்ணுதான், மேனேஜ்மெண்ட் தான். ஆனா இந்த வார்த்தை கடைசி லெட்டர் டி இல்லாம உச்சரிச்சா என்ன அங்க வரும்? மேனேஜ் மென், மனிதர்களை மேனேஜ் செய்ய வேண்டும். என்ன எடுத்துருங்க, மேனேஜ் மீ. ஒவ்வொருத்தரும் மேனேஜ் பண்ணாதான் அடுத்தவரை மேனேஜ் பண்ண முடியும். அதான் மேனேஜ்மெண்ட். இது தெரிஞ்சுக்கிறதுக்கு MBA டிகிரி வேணும்னு அவசியம் கிடையாது. புரியுதுங்களா? நல்லா பண்ணுங்க. எல்லாருக்கும் ஒரு பொறுப்பு இருக்கட்டும்ங்க. பொறுப்பு சொன்னதான் வரணும்னு கிடையாது. இப்ப பாருங்க, இந்த கரடி சும்மா போயிட்டு இருக்கு, அங்க ஏதோ கிடக்குதான்.
ஏன் கீழே கிடக்குது, அது கிடக்கக்கூடாது அப்படின்ட்டு, அது எங்க இருக்கணுமோ அங்கதானே இருக்கணும். எடுத்து வச்சுட்டு போகுது. நம்மள எத்தனை பேர் இது பண்ண போறோம்? உங்க கமிட்டில, உங்களுடைய சொசைட்டில எடுக்கிற முயற்சிகளை எல்லாரும் தயவு செய்து ஒத்துழைங்க, அச்சீவ் பண்ணுங்க. எனக்கு இந்த வார்த்தை ரொம்ப பிடிக்கும், டேகருடைய ஸ்டேட்மெண்ட். With every child that is born comes the message that God is not disappointed with man. ஸோ வருங்காலத்து குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல சுற்றுச்சூழல் கொடுத்துட்டு போவோம். எல்லாமே பூமிக்காக தான். அதான் என்னுடைய கண்ணோட்டம், நம்மளுடைய கண்ணோட்டம். பட் ஹூ கேர்ஸ்? ஸோ இதுக்கெல்லாம் போய் பயிற்சி கேட்காதீங்க ஐயா. இதுக்கெல்லாம் பயிற்சி தேவையில்லை. இதுக்கெல்லாம் தேவை முயற்சி. நல்லா முயற்சி பண்ணுங்க. இந்த புக்ல நிறைய எழுதி இருக்கிற மண்ணை பத்தி எல்லாம் விகடன் பப்ளிஷர்ஸ் தான், ரொம்ப சீப்பாக தான் இருக்கு புக். நீங்க முடிஞ்சா நீங்க வாங்கி பார்க்கலாம். நீங்க all the details are there. All the best to you. Good luck. All the details are available on these websites. First websiteல வந்து உங்களுக்கு வந்து on composting எல்லாமே மண்புழு பத்தி எல்லாம் இதுல இருக்கு. இந்த சிம்பிள் டாஸ்க் கிரேட் கான்செப்ட்ஸ்ல 100 எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கு. குழந்தைங்க எடுத்து பண்ணலாம், வீட்லயே பண்ணலாம் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாமே. So I hope you have already noted down everything. நான் ஷேர்ல இருந்து வெளியே வரேன் so that we can discuss about the issues. Okay? Thank you very much. I'm just leaving and stopping the share. மாஷால்லா, ஒரு ரொம்ப அருமையான ஒரு செஷன் சார். இது வரைக்கும் பள்ளப்பட்டி எக்கனாமிக் சேம்பர் வந்து ஆரம்பிச்சு இந்த லாக்டவுன் டைம்ல ஏகப்பட்ட வெபினார்ஸ் நடத்திட்டு இருக்கோம். எங்களோட 4 சேம்பர்ல இருந்தும் வேற வேற ஸ்பீக்கர்ஸ் வந்து செஷன்ஸ் எடுத்திருக்காங்க. ஆனா எந்த ஒரு செஷன்லயும், அதாவது ஒரு 1/2 அன் ஹவர் அலாட் பண்ண டைமோட ஒரு 1/2 அன் ஹவர் எக்ஸ்டெண்ட் பண்ணி போயும் ஒரு 250-260 பார்ட்டிசிபென்ட்ஸ் கன்சிஸ்டன்டா இருந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அதுக்கு கிரெடிட் வந்து எல்லாமே உங்களுக்கு மட்டும்தான் சாரும். உங்களோட இல்ல எல்லாரும் விதமா இல்ல, நான் எக்ஸ்பிளைன் பண்ற விதம் ஒரு பக்கம் இருக்கும். அதுக்கு அர்த்தம் என்னன்னா, அவங்களுக்கு மனசுல இத்தனால யாராவது ஏதாவது இந்த மாதிரி சொன்னாங்கன்னா எங்களுக்கு நல்லா இருக்குமே என்கிற ஆர்வம் அவங்க மனசுல இருக்கும். அது நாங்க ரெகக்னைஸ் பண்ணணும். கண்டிப்பா. சோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்போ क्वेश्चन அண்ட் ஆன்சர் செஷன் போயிடலாம் சார். ஏற்கனவே ஒரு நிறைய பேர் வந்துட்டு போங்க. சாரி, நான் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன். சோ அத கோஆர்டினேட் பண்றதுக்கு மன்சூர் பாய் அவர்களை அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் சார். இது எக்ஸலன்ட் செஷன் சார். நான் ஆக்சுவலா நானும் அந்த ஆர்கானிக் ஃபார்மிங்ல ட்ரை பண்ணோம். நான் என்கிட்ட ஒரு 25 ஏக்கர்ஸ் இருக்கு. நிறைய ஃபெயிலியர்ஸ் பார்த்துட்டு எதுவுமே வேணாம்னு சும்மா உட்கார்ந்து இருக்காரு. இல்ல நீங்க பண்றது 25 ஏக்கர்ஸ்ல பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 1 ஏக்கர்ல ஆரம்பிச்சு, ஏன்னா எனக்கு தெரிஞ்சு என்னுடைய புக்லயும் கடைசி சாப்டர் தான் எழுதிருக்கிறேன். ஒவ்வொரு இயற்கை விவசாயியும் ஒரு விஞ்ஞானியா மாறணும். நீங்க இன்னொரு பண்ற மெக்கானிசம் நீங்க ஆப்ரேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வராது. உங்க மண்ணுக்கு ஏத்த மாதிரி நீங்க மாறணும். இல்ல ஆக்சுவலா எனக்கு இப்ப நீங்க சொன்ன மாதிரி யாருமே புரிதல்ல கொடுக்கல சார். இப்ப ரொம்ப அதாவது நான் நிறைய கேள்வி எழுதி வச்சிருந்தேன். எந்த கேள்வியும் எனக்கு கேட்க தோணல. அவ்வளவு ஈஸியா புரியுற மாதிரி ரொம்ப ஒரு கிளியரா ஒரு லேமன் லாங்குவேஜ்ல அவ்வளவு அழகா இந்த கான்செப்ட சொல்லிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். இருந்தாலும் ஒரு சில கொஸ்டின்ஸ் நான் இப்ப கேக்குறேன். நம்ம இப்ப கண்டிப்பா ஒரு இந்த கொரோனா சூழ்நிலையை பேஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ஒரு கேள்வி. இந்த மாதிரி கடுமையான தொற்றுக்கு யாரு காரணம்? இந்த மாதிரி இது மாதிரி ஏற்படாம இருக்கிற வருங்காலத்துக்கு நம்ம என்ன செய்யணும் பேசிக்கா? இது வந்து ஒரு ரொம்ப நல்ல கேள்வி. நான் வந்து அதுல போகல. ஆக்சுவலா இந்த அனிமல் ஹியூமன் கான்ஃபிளிக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மனிதனுக்கும் விலங்குகளுக்கு வர ஒரு சண்டை போட்டி. இப்ப நம்ம வந்து பெரிய சாலைகள் போடுறோம் பாருங்க. அந்த சாலைகள் போடும்போது இப்போ 6 வழி சாலை, 8 வழி சாலை அப்படின்னு பேசுறோம். இப்போ அந்த மாதிரி போடும்போது காடை அப்படியே அழிக்கிறோம். இப்போ காட்டுல வந்து பலவிதமான பெஸ்ட் எல்லாம் இருக்கும், நுண்ணுயிர்கள், வைரஸ் எல்லாமே இருக்கும். அது வந்து பல பாலூட்டிகள் மேல வாழ்ந்துட்டு இருக்கும். பாலூட்டிகளை நம்பி அது வாழுது. அப்ப நாங்க இந்த மாதிரி காடு அழிக்கும் போது அந்த பாலூட்டிகள் அந்த இடத்த விட்டு போயிடுது. போன உடனே டார்மெண்டா இருக்கு. ஐயோ எனக்கு பட்னியா கிடக்குறேன், யாருமே இல்லையான்ட்டு நம்ம சாலை போட்ட உடனே என்ன ஆகும்னா, அங்க ஒரு டீ கடை வரும். அதுக்கப்புறம் 2 பேர் வீடு கட்டுவாங்க. எல்லாமே வர என்னாகும், மனிதன் பிகம்ஸ் an easy prey. மனிதன் அட்டாக் பண்ணும். ஸோ அந்த மாதிரி இப்போ வந்து ஃபாரின்ல UK, US சில சயின்டிபிக் குரூப்ஸ் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து மெயின்லி பிகாஸ் ஆஃப் டிஃபாரஸ்டேஷன் கூட இந்த கோவிட் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதிரி வைரஸ் பரவதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி தான் வெட்டுக்கிளிக்கும் அதே பிரச்சனை தான். உங்களுக்கு இந்தியன் ஓஷன் டைபோல் ஜோன் அப்படின்னுவாங்க. அந்த இடத்துல வர பிரச்சனை தான் வெட்டுக்கிளி வருது வெளியே. தேங்க்யூ சார். நல்ல ஆன்சர் சார். இப்போ வளமான இந்த நிலங்களை நம்ம மீட்டெடுப்பது எப்படி, இருக்கிற நிலங்களை வளமாக்குவது எப்படி, இது எப்படி சார் அடுத்த கட்டங்கள்? அதாவது இந்த எந்த மண்ணா இருந்தாலும் அதை வந்து சீர்திருத்த முடியும். ஏன்னா நான் சிறு வயசுல படிக்கும் போது எனக்கு கிளார்க்குங்கிற ஒரு புக்ல வந்து ஒரு சென்டென்ஸ் ரொம்ப எனக்கு கவர வச்சது. அந்த சென்டென்ஸ் என்னன்னா, நேச்சர் அபோர்ஸ் எ வேக்யூம். இயற்கைக்கு வந்து எந்த ஒரு மண்ணும் சும்மா கிடந்தா பிடிக்காது. ஏதாவது வளரணும். அதான் இயற்கையுடைய நோக்கம்.
அதை கண்டிப்பா பண்ண முடியும். இப்போ வந்து சோடிக் சாயில்னு பேசினா லக்னோல கூப்பிட்டு இருந்தாங்க. லக்னோல போயிட்டு மோசமான சோடிக் சாயில 4.5 வருஷத்துல அருமையான மண்ணா மாத்த முடிஞ்சு. ஸோ எந்த மண்ணையும் நல்ல மண்ணா மாத்துறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு தகுந்த மாதிரி அப்ரோச் போகணும். நீரை பத்தி ஒரு கேள்வி சார். நீர் மட்டம் உயர நாம என்ன செய்யணும்? இந்த மாதிரி ரொம்ப டீப் லெவல் ஆழமான போர் போறனால அதனால பூமிக்கும் நம்மளுக்கும் என்ன பாதிப்புகள் வருது? அது மண் வளத்தையும் நீர் வளத்தையும் மாற்றுவது எப்படி? இதெல்லாம் கொஞ்சம் சொன்னீங்கன்னா. இதுல வந்து பேசிக் ப்ராப்ளமே என்னன்னா, நம்ம வந்து சப்சர்ஃபேஸ் வாட்டர் அப்படின்னு ஒன்று இருக்கு, டீப் வாட்டர் ஒன்று இருக்கு. ஐ திங்க் ஹாரிஸ் பை கேன் டாக் மோர் அபவுட் இட். இப்போ அதுல பார்க்கும்போது நீங்க சப்சர்ஃபேஸ் வாட்டர் தான் கிணறு வெட்டி எடுத்தது. கிணறு வெட்டி எடுக்கிற வரைக்கும் மனுஷனுக்கு எந்த ஆபத்தும் கிடையாது. என்னைக்கு நம்ம டீப் போர் போதுமோ அங்கதான் பிரச்சனை ஆரம்பிக்கும். சப்சர்ஃபேஸ் வாட்டர் எப்படி ஃபில்லப் ஆகணும்? மழை வரும்போது ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்காக இருக்கட்டும், இல்லை மண்புழுக்கள் பண்ண சுரங்கங்களாக இருக்கட்டும், மண்ணில் இருக்கிற அந்த கெப்பாசிட்டி டு அப்சார்ப் மாய்ஸ்சராக இருக்கட்டும், அதெல்லாம் இருக்கிறது தான் சப்சர்ஃபேஸ் வாட்டர். அது 30 அடியோ 40 அடியோ 80 அடியோ. டீப் போர்வெல் வாட்டர் எடுக்கும்போது தான் அந்த பிரச்சனை. ஏன்னா டீப் போர் வாட்டர் வந்து நீங்கள் ஈஸியாக ரீசார்ஜ் பண்ண முடியாது. ஸோ நாங்கள் திரும்பியும் வந்து அந்த சப்சர்ஃபேஸ் வாட்டருக்காக கொண்டு போவோம். அந்த மண் வளத்தை மாற்றுக்கு நம்ம என்ன சார் பேசிக்கா செய்ய வேண்டியிருக்கு? மண் வளத்தை வீட் லெவல்ல நம்ம ஃபார்மிங் லெவல்ல கேட்காம வீட் லெவல்ல மக்கள் லேடிஸ் லெவல்ல இவங்களுக்கு புரியுற மாதிரி நிறைய நீங்க சொன்னீங்க. பெண்களுக்கு என்னுடைய ஒரு அவங்க உண்மையா சொல்றேன், நிறைய பெண்களுக்கு வந்து ஒரு ஆர்வம் இருக்கு இன்னைக்கு வீட்டு தோட்டம் எல்லாம் பண்ண வேண்டிய. இட்ஸ் வெரி வெரி குட் இனிஷியேட்டிவ். அவங்க கிட்ட ஒரே ஒரு ரிக்வஸ்ட் எனக்கு என்ன இருக்குன்னா, ஒரு வீட்டுல வர்ற தோட்டம் வந்து நமக்கு அசெட்டா இருக்கணுமே தவிர பிரச்சனையா மாறக்கூடாது. ஸோ வீட்டு தோட்டத்தில் என்னைக்குமே எந்த ரசாயன பொருளும் வரக்கூடாது. அதே நேரத்தில் வந்து உங்க மண் எப்படி இருக்குன்னு பாருங்க. உங்க மண்ணுக்கு ஏற்ற காய்கறிகள் கீரைகள் வளருங்க. நீங்க விருப்பதான் வளர்ப்பேன் அப்படின்னு பார்க்கும்போது அந்த பிரச்சனைகள் வரும். அங்க என்ன வளருமோ அதை வளர ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் மற்ற பொருள் நீங்க வளர்த்துக்கலாம். துணை கேள்வி சார், வீட்டுல என்ன மாதிரி உணவு பொருளை உற்பத்தி பண்ண முடியும்? ஈஸியஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து இந்த கீரை வகைகள், இந்த வெந்தயக்கீரையா இருக்கட்டும், முளக்கீரையா இருக்கட்டும், சிறுகீரையா இருக்கட்டும், கீரை வகைகள் ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. ரொம்ப சிம்பிளா பண்ணலாம். அவங்க மைக்ரோ கிரீன்ஸ் எல்லாம் ரொம்ப சிம்பிளா பண்ணலாம். இதை தவிர வந்து வெண்டைக்காய் ரொம்ப சீக்கிரமா வளரும், அழகா வளரும், எல்லா இடமும் வரும். சில நேரத்தில் பூச்சி தாக்குறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. வெண்டைக்காய், கத்திரிக்காய், தக்காளி இதெல்லாம் ஈஸியா வளரும். எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த கலப்படமான உணவுகளை பத்தி நீங்க ரொம்ப டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் கொடுத்து அதை பத்தி ஒரு கேள்வி இருந்துச்சா நீங்க அதை சொல்லிட்டீங்க. அடுத்து இந்த நுகர்வு கலாச்சாரம் எவ்வளவு ஆபத்தா போயிட்டு இருக்கு, இதுல இருந்து நாம எப்படி பாதுகாத்துக் கொள்றது நம்மளை? இதுல இருந்து கலாச்சாரம் இந்த உணவு கலாச்சாரம், இப்ப உள்ள நுகர்வு கலாச்சாரம், இந்த ஜங்க் ஃபுட் கலாச்சாரம், உணவு கலாச்சாரங்கள், குழந்தைகளையோ நம்மளே பாதுகாத்துக் கொள்வது. இது வந்து நான் என் டாக்டர் இருக்கிறாங்க. என் டாக்டர் வந்து சில நேரத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, என் பொண்ணு வந்து மேகி கேட்கறா. நான் சொன்ன ஃபர்ஸ்ட் வாங்கி கொடுத்தது யாருன்னு. நாங்க சின்ன வயசுல குழந்தைக்கு பிரியமா இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து அது டிவியில பார்க்கும்போது அதை கேட்கும்போது வாங்கி கொடுத்துரும். பெரியவங்க வாங்கின பிறகு அது கேட்கும்போது எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. ஸோ வீட்டுக்குள்ள வந்து கலாச்சாரமா நான் வந்து அதுக்காக நான் அகேன்ஸ்டா எதுவுமே சொல்லலை. இப்போ வந்து நீங்க சொல்லுங்க, ஒரு ஒன் சண்டே ஆஃப் எவ்ரி மந்த் அது மட்டும் அன்னைக்கு இதை சாப்பிடலாம், நாட் ஆன் அதர் டைம்ஸ். இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமா வந்து கிளாரிஃபை பண்ணணும் குழந்தைங்களுக்கு. நாட் எவ்ரி டைம். நீங்க எஸ்பெஷலி இந்த ஸ்விக்கி, இந்த ஜொமேட்டோலாம் வந்த பிறகு என்ன பண்றாங்க, குழந்தைங்களாம் வந்து ஃபோன் பண்ணிட்டு வர வச்சிடறாங்க. அங்கெல்லாம் ஒரு லிமிடேஷன் பண்றாங்க. இது கொஞ்சம் ஒரு குளோபல் கொஸ்டின். இந்த உணவு மற்றும் இந்த மருந்து அரசியலை புரிந்து கொள்ளப்படி இதுல இருந்து நம்மளை எப்படி பாதுகாப்பு? ஒரு ஆக்டோபஸ் மாதிரி ஆக்கிரமிச்சிட்டு இருக்காங்க நம்மள எல்லாருமே. உணவு அரசியலும் மருந்து அரசியலும் ரெண்டுமே. அதாவது எப்படின்னா, ஒரு இடத்துல படிச்சேன்னா, the health department is not concerned about your food and the food department is not concerned about your health. ரெண்டு பேரும் அவங்க தனிப்பட்ட முறையில் வளர விரும்புறாங்க. நமக்கு தான் இருக்கிற அந்த சுய புத்தி, நம்மளுடைய பழக்க வழக்கங்களை வந்து நம்ம மாத்தாம நம்ம கலாச்சாரம் அப்படின்னு வச்சுட்டு நம்ம போனோம்னா யாருமே அதில் வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. லிமிட்டா பண்ணணும். இப்போ சப்போஸிங் ஒரு கடை திறந்துருக்குறாங்க, திடீர்னு KFC குழந்தைங்க ஆசைப்படுது, KFC சாப்பிடணும், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாப்பிட்டாங்கப்பா, சரி ரைட், ஒரு தடவை வாங்க, ஒரு பக்கெட் வாங்கிடுவோம், ஃபினிஷ். இனிமேல் கிடையாதுப்பா, அடுத்த மாசம் என்ன பார்க்கலாம். அது எத்தனை பேர் சொல்றோம் பாருங்க. அதுதான் முக்கியம். அது சொல்லும் போது நம்ம கோச்சிக்காம உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணோம், why we are telling that. சார் ஆர்கானிக் ஃபார்ம் ஒரு ஆடியன்ஸோட கேள்வி சார். ஆர்கானிக் ஃபார்மை எப்படி மாஸ் லெவல்ல பண்றதுக்கு சாத்தியங்கள் இருக்கா அப்படின்னு மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. நிறைய பேர் பண்றாங்க. என்னுடைய ஒரே ரிக்வெஸ்ட் வந்து OFAI, www.ofai.org, OFAI.org, ஆர்கானிக் ஃபார்மிங் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா. யார் அது? சுயம் யாரு? தயவுசெய்து அப்படியே டைப் பண்ணிடுங்க, சுயம்.
www.ofai.org. அது வந்து O5. தேங்க்யூ. சிங்கிள் டாட் பா, www அப்புறம் சிங்கிள் டாட், ரைட். ஆர்கானிக் ஃபார்மிங் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா, அதில் வந்து நிறைய டீட்டெயில்ஸ் கிடைக்கும் அவங்களுக்கு. அவங்களுடைய கான்ஃபரன்ஸ் 2 years இப்போ இந்த கூட நான் போயிட்டு வந்தேன். ரியாஸ் பாய், நீங்க நடுவில் ஷேர் பண்ணி வந்தீங்க. அந்த மாடி தோட்டத்திற்கு நிழல் விலை கண்டிப்பா அமைக்கணுமான்னு ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காங்க. கண்டிப்பா கிடையாது, கண்டிப்பா கிடையாது. டிபெண்ட்ஸ் ஆன் என்வாயன்மெண்ட் தான். ரொம்ப சூடா இருக்கு, ரொம்ப வெயிலா இருக்குன்னா நீங்க 70% நெட் போடலாம், 50% நெட் போடலாம், பட் போடணும்னு அவசியம் கிடையாது. அது மாதிரி இந்த வெர்டிகல் ஃபார்மிங், ஹைட்ரோபோனிக்ஸ், இதை பத்தி சில பேர் கேள்விகள் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் எப்படிங்கிற மாதிரி கேள்வி. ஹைட்ரோபோனிக்ஸ் வந்து ஹைட்ரோபோனிக்ஸ்ல இன்னைக்கு இருக்கிற ஹைட்ரோபோனிக்ஸ் எல்லாமே வந்து ரசாயன பொருள் தான். அதாவது இந்த கெமிக்கல் லிக்விட்ஸ் மிக்சர்ஸ் கிடைக்கும், ஆனா இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட் வந்து ரொம்ப ஹை. இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட், அதுல வளர்ற செடிகள் கூட கொஞ்சம் லிமிடெட் தான். உங்களுக்கு எல்லா செடியும் வளர்க்க முடியாது. இந்த செரி டொமேட்டோஸ், ஸ்பினாச், லெட்யூஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப அழகா வளர்க்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட் ரொம்ப ஹை, பிளஸ் கெமிக்கல் இன்புட்ஸ் தான். அதில் வந்து இன்னும் வந்து ஆர்கானிக் இன்புட்ஸ் ஸ்டெபிலைஸ் பண்ணல. நான் வந்து HOD பயோடெக்னாலஜி இருக்கும்போது நியூ காலேஜ்ல தக்காளியில வந்து ஃப்ளவரிங் ஸ்டேஜ் வரைக்கும் கொண்டு வந்தோம். ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் நாங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆகலை ஆர்கானிக் இன்புட்ஸை வச்சு ஹைட்ரோபோனிக்ஸ்ல. அதுக்கு பதிலாக வந்து அவங்க யார் கேட்டாங்களோ அவங்கள வந்து அக்வாபோனிக்ஸ் கொஞ்சம் பார்க்க சொல்லுங்க. ஹைட்ரோபோனிக்ஸ் வேண்டாம், அக்வாபோனிக்ஸ். அக்வாபோனிக்ஸ்ல எப்படின்னா மீன் வளர்ப்பு கூட வந்து விவசாயம். அந்த மீன்ல வளர்க்குற அந்த தண்ணியில வந்து நிறைய மீனுடைய கழிவுகள், இந்த அமோனிக்கல் நைட்ரோஜன் எல்லாம் வரும். அது வந்து உங்களுக்கு காய்கறி வளர்க்கறதுக்காக போகும். அந்த காய்கறி வேர்ல இருந்து வர வேஸ்ட் எல்லாம் திரும்பி மீனுக்கு போகும். ஸோ இந்த சர்க்குலேஷன்ல வந்து ரசாயனம் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அக்வாபோனிக்ஸ் இஸ் எ பெட்டர் ஆப்ஷன் தேன் ஹைட்ரோபோனிக்ஸ். அது கேட்டவருக்கு வந்து என்னுடைய ரிக்வெஸ்ட் வந்து அக்வாபோனிக்ஸ் கொஞ்சம் பார்க்க சொல்லுங்க. AQUA போனிக்ஸ், அக்வாபோனிக்ஸ். அந்த மாதிரி இந்த ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஃபுட் வந்து இன்ஃபர்டிலிட்டி காஸ் பண்ணுமான்னு ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காங்க. டைரக்டா எவிடன்ஸ் வந்து இன்னும் வரல. பட் GMO வந்து என்னன்னா பேசிக்கா எப்படின்னா, அவங்க வந்து ஸ்கூல்ல கூட படிக்கும்போது 1 gene 1 enzyme ஹைபாத்தசிஸ் அப்படின்னுவாங்க. ஒவ்வொரு மரபும் வந்து ஒரு என்சைம் உற்பத்தி பண்ணும் அப்படின்னுவாங்க. அந்த என்சைம் வந்து புரதசத்து, புரோட்டீன். புரோட்டீனுடைய பேசிக் திங்ஸ் தான் அமைனோ ஆசிட்ஸ். அப்போ நீங்க கம்ப்ளீட்டா வந்து ஒரு விதமான இந்த மாதிரி மரபு இருக்கு. இந்த மரபு வந்து ஒரு விதமான புரோட்டீன் கொடுத்துட்டு இருக்கு. இந்த புரோட்டீன் தான் வந்து நீங்க சாப்பிட்டுக்கிறீங்க. சுத்தமா சம்மந்தப்படாத ஒரு புரோட்டீனை கொண்டு வந்து சேர்க்கும் போது இன்னொரு உயிரினத்துடைய மரபு இந்த புரோட்டீன் வித்தியாசமா வரும். இந்த புரோட்டீன் அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பஞ்சகாவியாவுக்கு ஒரு சப்ஸ்டியூட் எது வேற ஆப்ஷன் இருக்கான்னு மாதிரி ஒருத்தர் கேள்வி. பஞ்சகாவியா வந்து பஞ்சகாவியாக்கு சப்ஸ்டியூட் இல்ல. பஞ்சகாவியா மாதிரி தான் இந்த இது இருக்கு இல்லையா, நம்ம பரங்கிக்காய், பழம், வாழைப்பழம் வச்சு பண்ணலாம். நீங்க பஞ்சகாவியா எதுக்கு நான் வேண்டாங்கிறாங்கன்னா, ஒண்ணு அவங்க மாட்டு பொருள் எல்லாமே கிடைக்குங்கிறது ஒரு சந்தேகம். ரெண்டாவது வந்து நெய் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சில விவசாயிகள். அது நெய்க்கு பதிலாக நல்ல நெய் யூஸ் பண்ணலாம், அதுல ஒன்றும் தப்பு கிடையாதுங்க. பட் அதுக்கு பதிலாக இந்த பொருட்கள் வீட்டுல எந்த பழம் இருந்தாலும் சரி, என்னோட ஒரே ரிக்வஸ்ட், வீட்டுல எந்த பழம் இருந்தாலும் சரி அழுகி போச்சுன்னு வைங்க, இது கிடையாது, சிட்ரிக் கிடையாது, சாத்துக்குடி, ஆரஞ்சு விட்டுருங்க. அந்த பழங்களை வந்து எவ்வளவு இருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் 100 கிராம் இருக்கா, 100 கிராம் வெல்லம் நல்லா இடிச்சு இதோட நல்லா பிசைஞ்சு ஒரு டப்பால போட்டு, பிளாஸ்டிக் டப்பா இதுதான் முக்கியம், நாட் கிளாஸ் பாட்டில போடக்கூடாது, பிளாஸ்டிக் டப்பால போட்டு தண்ணியை ஊற்றி நல்லா மூடி வச்சுட்டு, தண்ணிங்கிறது ஒரு 1 லிட்டர் தண்ணி ஊற்றலாம், போட்டு மூடி வச்சுட்டு நல்லா குளிக்க வச்சுக்கணும். ஃபெர்மெண்டேஷன் ஆரம்பிக்கும். இந்த ஃபெர்மெண்டேஷன் என்ன ஆகும்னா, பிளாஸ்டிக் பாட்டில் அப்படியே உப்ப ஆரம்பிக்கும். அதனால தான் கண்ணாடி பாட்டில் வேண்டானே, கண்ணாடி பாட்டில் கிராக் வந்துடும். இது உப்ப ஆரம்பிக்கும். ரொம்ப உப்புச்சுன்னா அப்படியே ஓப்பன் பண்ணி திரும்பி க்ளோஸ் பண்ணிடணும். ஒரு 25 நாள் 30 நாளைக்கு அப்புறம் அப்படியே மோந்து பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் ஸ்மெல் வரும், ஃபெர்மெண்டேஷன். அந்த லிக்விட் அப்படியே மேலே இருந்து அப்படியே சூப்பர் நைட்ரேட் எடுத்து டைல்யூட் பண்ணி ஸ்ப்ரே பண்ணா போதும், உங்களுக்கு எல்லாமே நல்லா வரும். ஒரு டெக்னிக்கல் கேள்வி ஒருத்தர் கேட்டிருக்காங்க சார். அது வாட் டஸ் யூ திங்க் அபவுட் த சாரி சார், பீப்புள் ஆர் கோயிங் அகைன்ஸ்ட் சயின்ஸ் ஆர் ஃபாலோயிங் pseudo science in the process of pro-organic. How to deal with it? What's your suggestion for that? Sir, people are going against science or falling for pseudo science in the process of pro-organic. How to deal with it? நான் அதுக்காக தான் சொன்னேன், நீங்க ஏன் ஃபாலோ பண்றீங்க, யாரையும் ஃபாலோ பண்ணாதீங்க. Only we see what happens is only these fellows get some followers. அவங்கள விட்டுருங்க, யார் என்ன பண்ணாலும் பண்ணுங்க. இப்போ ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் சொல்றாரு மண்புழு உரம் வந்து ஹெவி மெட்டல்ஸ் கொடுக்கும் அப்படின்னாரு. நான் அதுக்கு ரீஜாயின்டர்லாம் எழுதுனேன். மண்புழு வந்து என்ன சாப்பிடுதோ அதுதான் கழிக்கும், அது ஃபேக்டரி கிடையாது ஹெவி மெட்டல் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு. ஸோ அதனால வந்து சூடோ சயின்ஸுங்கிறது எப்போதுமே இருக்கும், அது இன்னைக்கு இல்லை, அந்த காலத்துல இருந்தது. இன்னைக்கும் there is one big group called as flat earth.
அவங்க வந்து இன்னும் வந்து என்ன சொல்றாங்கன்னா, பூமி வந்து ரவுண்டு கிடையாது, ஃபிளாட்டா தான் இருக்கு. அதை நம்புறவங்க இன்னைக்கும் இருக்காங்க. ஸோ வி கான்ட் சேஞ்ச் இட். விவசாயத்தை அடிப்படையா புரிந்து கொள்வது எப்படி சார்? இது மாதிரி இயற்கை விவசாயத்தை லாபகரமா நடத்துவது எப்படி? இது வந்து ஆக்சுவலா வந்து நீங்க ஒரு ரசாயன விவசாயம் பண்றீங்கன்னு வைங்க, பக்கத்துல இயற்கை விவசாயம் பண்ணும்போது நாங்க இது என்னுடைய ஆராய்ச்சி வந்து 1978 79 ஆரம்பிச்சேன் மண்புழு உரம். அப்புறம் 80 82 வந்து நம்மாழ்வார், பெர்னாடு, நான் எல்லாம் ஒன்னா சேர்றோம். அப்ப எங்களுடைய ஒரு அபிப்பிராயம் என்ன இருந்ததுன்னா, ஒரு விவசாயியை வந்து ரசாயன கடையில இருந்து வெளியே இழுத்து ஒரு இதுக்கு ஆர்கானிக் ஷாப்புக்கு அனுப்பணும்னு கிடையாது. ரசாயன ஷாப்ல இருந்து வெளியே இழுத்து இண்டிபெண்டன்ட் ஆக்கணும். அதான் நமக்கு முக்கியம். அந்த இண்டிபெண்டன்ட் ஆக்குறதுக்காக நமக்கால முடியுமா அப்படின்னு பார்க்கும்போது தான் திடீர்னு என்ன பண்ணாங்க, நிறைய பேர் வந்து கடைகள் கொண்டு வந்துட்டாங்க. அங்கதான் பிரச்சனை ஆரம்பிச்சது. கடையை வேண்டாம், முடிஞ்ச அளவுக்கு ஃபார்மர்ஸ் இயற்கை விவசாயம் பண்றவங்க உங்ககிட்ட ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், லீசா LEISA இந்த காம்பனன்ட் மட்டும் ஞாபகம். லோ எக்ஸ்டர்னல் இன்புட் சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர். ரெண்டாவது, இன்னைக்கு நிறைய கும்பல் இருக்கு. அந்த கும்பல் என்ன சொல்லுது, நம்மகிட்ட யூ ஹாவ் திஸ், யூ ஹாவ் தட் அப்படிங்கிறாங்க. அதாவது சாரி என்னமோ ஓப்பன் ஆயிட்டு, ஆர்கானிக் ஃபார்மிங், பெர்மாகல்ச்சர், பயோடைனமிக் ஃபார்மிங், அப்புறம் ஜீரோ பட்ஜெட் நேச்சுரல் ஃபார்மிங், அப்புறம் வேற என்னென்னமோ பேரெல்லாம் கொடுத்துட்டாங்க. தயவு செய்து யாரையும் ஃபாலோ பண்ணாதீங்க. நீங்க யூ மேக் யுவர் சாய்ஸ். இதுல இருந்து சில நல்ல திங்ஸ் இருக்கு, நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அதுல சில நல்ல திங்ஸ் அதையும் யூஸ் பண்ணிக்கிறேன். யூ டெவலப் யுவர் ஓன் சிஸ்டம். நீங்க யாராவது ஃபாலோ பண்ணாதான் இந்த பிரச்சனை. அப்புறம் நாட்டு விதைகளை எப்படி கண்டறிவதுன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க கலரை வச்சு அழகா. இல்ல, நீங்க வாங்கும்போது ஒரு நல்ல இடத்துல நீங்க ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. தேங்க்ஸ் சார். கேள்வி நிறைய இருக்கு, டைம் கருதி சீக்கிரம். டைம் ஆமாப்பா, எனக்கு 9:15 ஆகி போச்சு இன்னைக்கு. ரொம்ப சாரி, நானும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன். இல்ல, ரொம்ப யூஸ்ஃபுல்லான செஷன். நாங்க பல செஷன் கேட்டோம், உங்க செஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லான செஷன். இல்ல அவங்களோட உடலும் மனமும் உணவு சார்ந்த விஷயமா இருந்தாலும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அது யூஸ்ஃபுல்லா இருக்கு. நீங்களும் நல்லபடியா பண்ணுங்க. எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் and thank you very much for all the participants.